Hello everyone. Hi Pasangla. So yes, yeah, welcome to Vedantu and Terminal. Yeah. Okay. So ready எல்லாரும் இன்னைக்கு ஒரு நியூ சாப்டரோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஐ மீன் இந்த சாப்டரோட எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் எல்லா பேசிக்ஸையும் நான் இந்த லைவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா. ஸோ வாட் இஸ் இட், அதாவது என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே நான் ஒட்டுக்கா பார்த்துடலாம் சரியா. ஸோ அதுக்கப்புறம் சம்ஸ் பார்க்கலாம். வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ், பாதி பேருக்கு அதை தான் பேசுகிறாங்க. ஐ நோடா பசங்களா. அண்ட் நீட் கேன்சல் ஆகிறேன் மேம், என்ன மேம் பண்ணுறது பசங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஐ நோ. பட் ஆக்சுவலி சொல்லப்போனால் மேபி இது உங்களுக்கு கிடைக்கிற செகண்ட் சான்ஸாக கூட இருக்கலாம்ல. நீங்கள் அப்படி கூட கன்சிடர் பண்ணுங்கள். எல்லாமே நன்மைக்கு, ஓகேவா. ஸோ டேக் இட் திஸ் அஸ் அ செகண்ட் சான்ஸ். நீங்கள் பண்ண எக்ஸாமை விட ஒரு நல்ல பெட்டர் எக்ஸாமாக அது கொடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள், ஓகேவா. உன்னோட தாட்டை யோசிச்சுக்கோ, மாற்றிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நிச்சயமாக ஐ ஹோப் நம்மளோட ஆஷா மேம், ஸ்ராவணி மேம், யாழ் சார் டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேவாடா பசங்களா. ஓகே, நீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ என்னோட ஐ வில் அப்ளாஸ் யூ, ஓகேவா. நீங்கள் எப்பப்போல்லாம் வந்துட்டு டிமோட்டிவேட் ஆகிறீங்களோ அப்போ நான் மோட்டிவேட் பண்ணுறேன் சரியா. அந்த ஒரு கடமை மட்டும் தான் என் சைடில் இருக்குது. ஏன்னா நம்ம மேக்ஸில் எஸ் நல்லா எழுதுனா வாங்க என்ன மேம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுக்கு வழி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே சாய்ஸ் அதுதான் சரியா. இப்போது நம்மளுக்கு பப்ளிக் பிடிக்கலன்னு சொன்னால் பப்ளிக் எடுத்துருவாங்களா? வேறு வழி இல்லை. என்ன பண்ணாலும் நீங்கள் எழுதி தான் ஆகணும், கரெக்டாக. ஸோ நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், ரைட்டா பசங்களா. அண்ட் உங்களை விட உங்களோட சீனியர்ஸ் அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு 12th முடிச்சிட்டாங்க, பாதி ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க இதை அடாப்ட் பண்ணிப்பாங்கடா பசங்களா. என் பேர் வைதேகி கிடையாது. என் பேர் என்னன்னு தெரியாதடா பசங்களா. நான் கொட்டை எழுத்துல இங்கே போட்டு வச்சுருக்கேன். கேன் யூ see my name? திஸ் இஸ் மை நேம், ஓகேவா. ஸோ இது வந்து ஜனஸ்ருதிடா பசங்களா, ஓகேவா. யூ கேன் கால் மீ எஸ் ஜனா ஆர் ஸ்ருதி சரியா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. 11th மேக்ஸ் கஷ்டமா? இல்லை ப்ளா ப்ளா ப்ளா, நோ ப்ராப்ளம். ஸோ கமான் எவ்ரிவன், எல்லாருமே உங்களோட பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்க்கலாம். அண்ட் ஃபயர் எமோஜியை கொடுங்க பார்க்கலாம். வி வில் ஸ்டார்ட். மேம் ஃபர்ஸ்ட் சாப்டரோட லிங்க்கெல்லாம் சொல்லுங்கள் மேம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் வரப்போகிற லைவ் செக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு இஃப் ஐ கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணுறேன் சரியா. சாப்டர்ஸ் 1ல் நம்ம என்னென்ன லைவ் செக்ஷன் போயிருக்கோமோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா. ஒவ்வொரு லைவ் செக்ஷன்ஸோட கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்து நீங்கள் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நேம் இருக்கான்னு கேட்டிங்களா? நோ, ஐ ஹாவ் ஒன்லி ஒன் நேம் சரியா. கண்டினியூஸாக நான் வீடியோ போட வேண்டாம் பசங்களா. ஆனால் என்ன வாரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு 2 கிளாஸோ 1 கிளாஸோ தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சரியா. அதில் நான் என்னென்ன ப்ரொசீட் பண்ண முடியுமோ உங்களுக்கு நான் பண்ண முடியும் சரியா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா. வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னடா? இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தமிழில் என்னன்னு சொல்லட்டா. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே கஷ்டமானது ஆர் நடக்காத விஷயங்கள், ஈஸியாக நடக்காது, அதை வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இது அப்போ இந்த சிஸ்டமுக்கு பேரே காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போது ஆக்சுவலி ஒரே நிமிஷம், ஓகேவா. ஸோ மிஸ் அதாவது நம்மளோட ரியல் நம்பர் சிஸ்டம்ஸில் நிறைய விஷயங்கள் பாசிபிள் இல்லை சரியா. இரேஷனல் நம்பரா மேம்? அடி நம்பர் சிஸ்டம் யாருக்கும் தெரியாதா? ஓகே, நம்ம நம்பர் சிஸ்டம் ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்துட்டு நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்கிறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிச்ச நம்பர் சிஸ்டம் என்ன? எஸ் எவ்ரிவன், நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸாக படித்த நம்பர்ஸ்க்கு பேர் என்ன, ஆனால் அந்த சிஸ்டமுக்கு பேரோ இல்லை அந்த செட்டுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? எஸ் எனிவன், யார் வந்து இன்றைக்கி அதை ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்களோ நிச்சயமாக உன்னை வந்துட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன், ஓகேவா. எஸ், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் வி ஸ்டடிட்? எம்பரர், ஓகேவா. எம்பரர் 1044. உங்களோட பேர் மட்டும் சொன்னேன்னா நான் நிச்சயமாக வந்து அப்ளோஸ் பண்ணுவேன். எஸ்,
நேச்சுரல் நம்பர். சரியா? அதாவது நீ வந்துட்டு ஹிஸ்ட்ரியே தெரியாமல் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுண்டிங் பர்பஸுக்காக. சரியாடாமா? தீன் ஓகே தீன். ஸோ கவுண்டிங் பர்பஸ், அதாவது நான் 1 வாங்கினேன், 2 வாங்கினேன், 3 வாங்கினேன்னு கவுண்டிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஓகே கவுண்டிங் இருக்கிறது 1 2 3ன்னு சொல்கிறோம். அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? 0ன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். அதை நம்ம வந்து ஹோல் நம்பர் அப்படின்ற சிஸ்டம்க்கு நம்ம போனோம். ஓகேவா? ஹோல் நம்பர். சரி, இருக்கிறது இல்லாதது ஓகே, என்கிட்ட பத்தவே இல்லை. ஸோ எனக்கு வந்து இப்போ 1 பத்தலை, 2 பத்தலை, 3 பத்தலை அப்படின்றத இந்த பத்தலைன்ற விஷயத்த நம்பரில் எப்படி காட்டுறதுன்னு யோசிக்கும் போது தான் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர்ஸை பேசும்போது தான் நம்மளுக்கு என்ன வந்ததுடாமா? இன்டீஜர் அப்படிங்கிற சிஸ்டம் நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா? சரிடா. இந்த இன்டீஜர்ஸ் இப்போ அதுக்கும் மேலே என்னென்னா கம்பேரிசன் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண சிஸ்டமை படிக்க போய் தான் நான் ரேஷ்னல் நம்பர் சிஸ்டமை படித்தேன். ஓகே, வாட் இஸ் இட்? ரேஷ்னல் நம்பர் சிஸ்டம். ரேஷ்னல் நம்பர் சிஸ்டம்னா என்னது? P/Q where Q is not equal to 0. சரிங்களா? and P/Q should have an what is it Rama? அது ஒரு what is it டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமலாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் அவங்கள வந்து P/Q ரேஷ்னல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே P/Q தான். P/Qல 2 விதம் இருக்குது. சரிங்களா? 2 நம்பர்ஸை P/Qவை 2 நம்பர்ஸை நீங்கள் டிவைட் பண்ண போகும்போது 2 டைப் ஆஃப் கேஸ் வரும். ஒன்று, அதுக்கு ஈஸியாக டெசிமல் வந்துடும். சரியா? ஈஸி டெசிமல்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடிஞ்சிரும். ஓகேவா? ஒரு இவ்வளோ பாயிண்ட் போட்டு ஒரு 2 டிஜிட்டோட க்ளோஸ் ஆயிரும். இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா பாயிண்ட் வச்சு போய்கிட்டே இருக்கும். அதுவும் கண்டினியூஸாக வர நம்பர் கிடையாது. 1 2 3 4ன்னு இன்கண்டினியூஸ் நம்பர். அந்த மாதிரி வித்தியாசமான நம்பர்ஸாக போய்கிட்டே இருக்கும். சரியா? இல்லைன்னா நம்ம டாட் வச்சு ஒரு கண்டினியூஸ் நம்பர் சிஸ்டம் மாதிரி இப்படி நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாடாமா? ஸோ இந்த 3 விஷயங்களில் இந்த 2 விஷயத்தை வந்து ரேஷ்னல்னும் இந்த ஒரு விஷயத்தை இர்ரேஷ்னல் நம்பர்னும் நம்ம டேர்ம் பண்ணோம். சரியா? வாட் இஸ் இட்? இர்ரேஷ்னல் நம்பர். பட் ஹோல் ஹார்ட்டாக இவை எல்லாத்தையுமே, இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற நம்பர்ஸ். சரியா? இந்த உலகத்துக்குள்ளே, இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொன்னோம்? ஹோலா. இவை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரியல் நம்பர் சிஸ்டம். ஓகேவா? பட் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இம்பாசிபிள்னு நிறைய கேசஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கேஸ் சொல்கிறேன். ஓகேவா? Yeah. So can you solve this? x squared plus 1 is equal to 0 சரியா? இதை யாராவது சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ணி எனக்கு x சொல்லணும். ஓகேவா? xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். anyone? x squared plus 1 is equal to 0. இதுக்கு சொல்யூஷன் இருக்கா? இப்போ நீ நம்பர் சிஸ்டம் உனக்கு இப்போ ஐனே ஒன்றுனே தெரியாது. ஒரு ரியல் நம்பர் இதுக்கு சொல்யூஷனாக இருக்க முடியுமானா இல்லை. கரெக்டு. ஏன்? நாம் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும். அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கொயர் நம்பர் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? நீங்கள் யாரை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் சரி, இட் வில் பி எ பாசிட்டிவ் நம்பர். ஆனால் ஒரு ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது எப்போ? இந்த உலகத்து வரைக்கும் தான். இந்த உலகத்தை தாண்டி போயிட்டோன்னா அப்போது இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள். பட் இதை நம்ம பாசிபிளாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை எக்ஸிஸ்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற கதைக்கு போகும்போது தான் வி ஆர் ஹேவிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். புரிஞ்சுதாடா பசங்களா? அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் இன்றைக்கி வந்து டுடேஸ் குவிஸ் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு நீங்கள் இந்த கமெண்டில் ஆன்சர் பண்ண வேண்டாம். பட் எனக்கு வந்துட்டு இந்த லைவ் முடிஞ்சுட்டு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? டுடேஸ் குவிஸ் ஆர் டுடேஸ் லைவ் குவிஸ் ஃபார் யூ. ஓகேவா?
ஓகேவாடா பசங்களா? ஸோ எஸ், திஸ் இஸ் தி ஸ்டேட்மெண்ட். இது உண்மையா பொய்யான்னு மட்டும் உங்களோட பேர் போட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஓகே. நோ, இப்போ இதில் சொல்லாத, இப்போ நீ சொல்லாத, தென் எல்லாரும் ஆன்சர் கவர் பண்ணி அவங்கவுங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஒன்றா மூளையை யோசிச்சு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவாடா பசங்களா? சரி, அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இப்போ தான் சொல்லாதேன்னு வாய வச்சேன், அதுக்குள்ளே 3 பேர் சொல்கிறேன். அவ்வளோ அவசரம்? 2K kids. Patience are very important. சரிடா, அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இப்போ நான் என்னென்னு சொல்கிறேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது ரியல் நம்பர்ஸில் பாசிபிளே இல்லாத விஷயங்களை ஒரு புது நம்பர் சிஸ்டமாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி நம்ம ரியல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்டார்டிங் புள்ளியே இதுதான். ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்காது. கரெக்டாக சொல்ல போனால் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு -1. எனி ஸ்கொயர் நம்பர் கான்ட் பி -1 அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம படித்த விஷயம். இதை இப்போ நம்ம பிரேக் பண்ணுறோம். ஓகே, ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயர் ஆச்சு நம்மளுக்கு -1 வருமா அப்படின்னு பார்க்கும் போது தான் வி இன்வெர்ட் ஒன் திங். நம்ம ஒன்று விஷயம் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? ரூட்டில் நெகட்டிவ் வேல்யூ தானே மேம் இமேஜினரி. ரூட்டில் நெகட்டிவ் வேல்யூனா என்னது? அப்போ ஸ்கொயர் பண்ணால் -1 தானே அர்த்தம் விஜய். யா, ஸோ சி திஸ் ஐயே, நீங்கள் ஒருவேளை ஐங்கிற நம்பரை நான் ஸ்கொயர் பண்ண போனால் எனக்கு -1ன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திஸ் ஐ இஸ் அன் இமேஜினரி. நானா இமேஜினரியா, அதாவது என் கற்பனைக்கு தோன்றி நான் ஒரு விஷயம் செய்கிறேன். அதாவது ஐயை ஸ்கொயர் பண்ணால் -1. ஓகேவா? அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு √(-1). காட் இட் பசங்களா? அப்போ ஐனா என்னது? ஆக்சுவலி √(-1) தான் என்னோட ஐ நான் எடுத்துக்கிறேன். ஸோ I² is equal to -1. Who found this? அது உனக்கு தேவை. Who found this? நானே பார்க்கலையே. ஐ டோன்ட் நோடா பசங்களா, நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? எஸ், ஓகே. ரைட் ஆடாமா? சரி, ஓகே. இதை அப்படியே கொஞ்சமாக டெவலப் பண்ணுறோம். ஓகேவா? இதை நம்ம டேபிளாக படிக்கிறோம். எப்படி வந்து டேபிள்ஸ் இதை பெருக்கிக்கிட்டே போனால் என்ன கண்டிஷன்ஸ்? I is equal to 0. நோ, I 0 கிடையாது. ஐயோட வேல்யூங்கிறது √(-1). அது நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒரு வேல்யூ நீ படிச்சிருக்க மாட்ட. அதனால ஐயோட கரெக்டான வேல்யூ நம்மளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால தான் இட்ஸ் இமேஜினரி. ஓகேவா? √(-1) எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சயின்டிஸ்ட்டுக்கே தெரியாது. அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ கிடையாது. பட் நம்மளால சொல்ல முடியல இட் இஸ் √(-1). அவ்வளோதான். ஐனா என்னென்னா √(-1). இதை தாண்டி நீ வேறு எதுவும் பேசக்கூடாது. எப்படிக்கு பைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த மாதிரிலாம் இதுக்கு கிடையாது. சரியாடாமா? பட் இந்த ஐயை நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், பெருக்கிக்கிட்டே போகிறேன். பெருக்கிக்கிட்டே போனால் என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் I³ பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் I⁴ எனக்கு பண்ணி காட்டணும். ஓகேவாடா பசங்களா? அவங்களுக்கு அடே பசங்களா, மேக்ஸுங்கிறது எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு கூட இவ்வளோ பெரிய கான்செப்ட்ஸு, இவ்வளோ பெரிய கான்செப்ட்ஸ், இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் ஐயோட வேல்யூ வி கான்ட் ஃபைண்ட் இட். ஏன்னா அது நம்ம இமேஜினரியாக வச்ச விஷயம். அது ஒரு கற்பனை கதை வந்து நீ உண்மை நிஜ உலகத்தில் அதோட வேல்யூவை சொல்ல முடியாது. கரெக்டாக? நிஜ உலகத்தில் யாராவது சிண்ட்ரெல்லா யாருன்னு கேட்டால் அவனால் சொல்ல முடியுமா? யூ கான்ட். தட் இஸ் அன் இமேஜினரி கேரக்டர். டிஸ்னியில் ப்ளே பண்ணுற எல்லாருமே இமேஜினரி கேரக்டர்ஸ். அந்த மாதிரி ஐங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டில் இருக்கிற ஒரு நம்பர், அவ்வளோமான்னு தவிர அது ரியல் வேர்ல்டில் கொண்டு வந்து ரியல் வேர்ல்டில் இதுதான் வேல்யூன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ரியல் வேர்ல்டில் ஐன்னு ஒன்று இல்லவே இல்லை. நோ, ப்ரூஃப் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்கன்றதை தாண்டி நிறைய கான்ஸ்பிரசி தியரம்ஸ் இருக்குது. நீ காடை நம்புற, காடுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? பட் நம்ம காடை நம்புகிறோம்ல. எஸ், we are not atheist. அப்புறம்
அப்புறம் ஏன் மேம் இதை பற்றி படிக்கிறோம்? வெரி குட். ஏன்னா நம்மளோட ரியல் வேர்ல்டு இப்போ நீங்கள் நம்ம ரியல் வேர்ல்டை மட்டும் படிக்கிறதுக்கு அழாதுடா பசங்களா. நம்ம இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஸ்பேஸை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டோம், டீப் சீயை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்ட்? இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு இந்த இமேஜினரி வேணும். ஓகேவா? ஸோ இமேஜினரி கான்செப்டுங்கிறது இந்த வேர்ல்டு தாண்டி நீ யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அண்டர் ஏர்த்தோட கோரை பற்றி நீ படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஸ்பேஸை பற்றி படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா டீப் சீயோட ரிசர்ச் பற்றி நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் ஆகுது. ஓகே, என்ன சொல்ல வந்தேன்? ஐ கியூப். ஓகேவா? ஹவு டு யூ ஃபைண்ட் ஐ கியூப்? ஐ கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் டேபிளாக படிச்சிட்டிங்க. ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஐ கியூப்னா என்னடா? ஐ கியூப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கியூப்னா என்னது? இவனை 3 டைம் மல்டிபிள் பண்ணுறது. கரெக்டா? இவனை 2 டைம் மல்டிபிள் பண்ணால் ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ. ஐ ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு தெரியும், விச் இஸ் -1. Got it பசங்களா? ஸோ ஐ கியூபோட வேல்யூ ஏன் வந்து -i? பிகாஸ் ஆஃப் திஸ். சரியா? எஸ். MVST ஸ்கூல் டேஸ் அப்போவும் 7 to 9 தான் உங்களோட டைமிங் செக்ஷனாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தால் 7 to 9 போய்ட்டுருவீங்கல்ல. யா, ஓகே எவ்ரிவன். ஸோ இட்ஸ் நவ் யோர் சான்ஸ். யா, நீங்கள் இப்போ I power 4ஓட வேல்யூ என்னன்னு சொல்லணும். வாட் இஸ் I power 4? நோ ப்ராப்ளம் மைன்கிராஃப்ட். உங்களுக்கு 6:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கா? நஜஸ் இட் இஸ் 7 to 9 தான், பட் நோ ப்ராப்ளம். ஸ்கூல் டைம்ஸில் நான் வந்து ஒரு 10 minutes 15 minutes வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம். இட்ஸ் 1. எப்படி 1 வந்துச்சுன்னு தெரியும்ல? ஏன்னா I power 4ங்கிறது I into I into I into 4 I வரும். 2 I சேர்ந்து I square. I squareோட வேல்யூ -1. ஸோ -1 into -1 you will get +1. You got it right? ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் படிக்க போகிறோம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உனக்கு இருக்க முதல் கான்செப்ட். இதை நல்லா மண்டையில் ஏற்றுக்கோ. சரியாடா பசங்களா? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அயோட்டா டேபிள். எக்ஸ்பிளைன் ரியல் அண்ட் இன்டீஜர் நம்பர். ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. வரேன். நான் ஒன்லி ஆர் என்டரிங் இன்டூ அயோட்டா டேபிள். சரியா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன். சரியா? இப்போது ஐயோட வேல்யூ வந்து இப்போதைக்கு ஐ தான், ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஆனால் ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -1. கரெக்டாடாமா? அண்ட் ஐ கியூபோட வேல்யூ என்னது? ஐ கியூபோட வேல்யூ வந்து -i. ரைட்டா? அடுத்தது ஐ பவரோட 4ஓட வேல்யூ என்னது? நம்மளுக்கு +1ன்னு வந்துச்சு. இந்த மாதிரி அடுத்தது I power 5. ஓகேங்களா? I power 5னா என்ன வரும்? அடுத்து I into I into I into 5i வரும். 5iங்கிறது 3 into 2 அப்படி கூட வச்சுக்கலாம்ல. ஸோ அப்போ நீங்கள் இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் வந்து 5ஆக இருக்கும். இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இட் இஸ் +i. சரியா? அகெயின் I power 6 you will get -1 and I power 7 you will get -i and I power 8 you will get +1. ரைட்டா? இதே கண்டிஷன் திருப்பி வரும். சரியா? இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இட் இஸ் ஆஃப் மாடலோ கான்செப்ட். மாடலோ கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ இப்போது வந்துட்டு ஒரு நம்பரை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் எவ்வளோ வரும்? கரெக்ட்? இதுக்கு என்னென்னலாம் ஆன்சர்ஸ் வரலாம்? ஒரு நம்பரை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர இங்கே வர ஆன்சர் ஒரு சைக்கிள்குள்ளே தான் இருக்கும். அந்த சைக்கிளை தாண்டி அது வேலையை போகவே போகாது. கரெக்டாக? ஸோ அது ஏன்னா அது திருப்பி இதே விஷயங்கள் தான் பண்ணுது. கரெக்டாடாமா? பிகாஸ் இட் இஸ் மாடலோன்னு சொல்லலாம், இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம், இட் இஸ் டிவிஷன்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ 0 1 2 3 4 அவ்வளோதானே. இந்த 5 வேல்யூ தாண்டி வேறு எந்த வேல்யூஸும் இங்கே வர வாய்ப்பே கிடையாது. கரெக்டாடாமா? அதே மாதிரி எப்படா 20லாம் வரும்? மண்டேலே போட்டுருவேன். பார்த்தியா? ஏன்னா 10th மறந்துட்டீங்களா? ஹவ் யூ ஃபர்காட் யுவர் 10th? மாடலோ கான்செப்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆர் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷுட் நோ வாட் இஸ் மாடுலஸ். ரைட்? பர்சன்டேஜுக்கு என்னடா போடுவேன்? பர்சன்டேஜுக்கு என்ன போடுவீங்க? டிவிஷன் போடுவீங்களா? கோஷியன்ட் போடுவீங்களா? ரிமைண்டர் போடுவீங்களா? ஹண்ட்ரடை 5ஆல் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் 0. ஓகே, எஸ். சரி.
ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போது ஒரு விஷயம் இல்லை திருப்பி 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 வரப்போகுது. ஓகே, ஆனால் திருப்பி திருப்பி வரப்போகுது தவிர எந்த சைக்கிளுக்கு மேலே அது திருப்பி திருப்பி வருது? 4 நம்பருக்கு மேலே அது திருப்பி ரொட்டீன் ஆகுது. 4க்கு மேலே திருப்பி ரொட்டீன், 4க்கு மேலே திருப்பி ரொட்டீன். கரெக்டாக? எப்படி நம்மளோட டைம் வந்து 12க்கு அப்புறம் திருப்பி திருப்பி அதே 12. ஸோ நம்மளோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா 24 ஹார்ஸ் தான். ஆனால் 24 ஹார்ஸ் நம்மளோட கிளாக்கில் இருக்காது, 12 தான் இருக்கும். சரியா? அந்த 12ங்கிற நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம 24 ஹார்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கே இருக்க இந்த 4 நம்பர் மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே மேம், இப்போ சடனாக இந்த மாதிரி நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஹை பவர் எப்படி மேம் 0 வரும்? 0வா? ஏன்னா 100 இஸ் டிவிசிபிள் பை 5. இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள், ரிமைண்டரே இருக்காது, மிச்சமே இருக்காது. I பவர் 57. சரியாடாமா? இந்த மாதிரி கேட்டுட்டாங்க மேம். இப்போது எனக்கு வந்து அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியணுமே அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம நல்லா சொல்கிறேன், இது உனக்கு வந்து 4, இந்த 4 சைக்கிளில் தான் ரிப்பீட் ஆகுது. 4 திருப்பி 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 ரிப்பீட் ஆகுது. அதனால தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, மாடுலோ 4 இந்த திஸ் மாடுலோ 5. இங்கே எப்படி மாடுலோ 5 யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எங்கெல்லாம் ரிப்பீட்டேஷன் வருதோ அங்கெல்லாம் மாடுலஸ் ஆப்ரேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? மாடுலஸ் ஆப்ரேஷன்னா என்னது? டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸை மட்டும் எழுதுனா போதும். யூ ஷுட் ரைட் ஒன்லி ரிமைண்டர்ஸ். மிச்சங்களை மட்டும் எழுதுனா போதும். சரியா? 57 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர்? If 57 is divisible by 4, you will get 1 as a reminder. ஏன்னா 56ங்கிறது 4 டேபிளில் வரும். அப்போ மீதி ஒன்று தான். அப்போ I பவர் 57ம் ஒன்று தான், ஐன்றதும் ஒன்று தான். ஒய் ரிமைண்டர்? ஏன்னா திருப்பி திருப்பி அதே தானே வருது, உங்களுக்கு திருப்பி திருப்பி அதே தானே வரும். ஓகே, ஏன் வந்து ரிமைண்டர் வருதுன்னு ஒரு கதை கேட்குறீங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இது ஏன் மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறன்றதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டேபிள் ஃபுல்லாமே மாடுலோ 5ஓட டேபிள், மாடுலஸ் 5ஓட டேபிள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன் மாடுலஸ் ஏன் டிவைட் பண்ணுறீங்கன்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காது கொடுத்து கேளுங்க. சரியா? ஃபஸ்ட்டு 1 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 1 தான் ரிமைண்டர். கரெக்டாக? ஸோ ஸ்டார்ட் வித் 0. ஓகே, 2 உனக்கு வரும். 2னா 2 தான் ரிமைண்டர் வரும். ரைட்டாடா பசங்களா? 3னா 3 தான் ரிமைண்டர் வரும். 4னா 4 தான் ரிமைண்டர் வரும். இஃப் இட் இஸ் 5 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேவா? 6னா அகைன் 1 தான் உனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். 7 அகைன் உனக்கு 2 கிடைக்கும். சரியாடாமா? அண்ட் 8 அகைன் உனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அயோட்டாங்கிறது ஐயோட பேருடா. அந்த ஐக்கு பேர் வந்து அயோட்டா. சரியாடாமா? எஸ். ஸோ அப்போது எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் திருப்பி 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 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது? எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால்? மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாதான். ஏன்னா எனக்கு ஐயோட டேபிளும் திருப்பி 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 வருது. மேம் ஐ பவர் மைனஸில் வந்தால் என்ன மேம் பண்ணுறது? பவர் எப்போயுமே மைனஸில் வராதுடா பசங்களா. பவர் மைனஸில் வந்தால் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் டிவைடுக்கு கொண்டு வந்துடணும். ரைட்? இப்போது ஏ பார் மைனஸ் எம்ங்கிறது நத்திங் பட் 1/a பார் எம். சரிங்களா? பவர் எப்பயுமே நெகட்டிவ் நம்பர் கிடையாது. அது வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் அப்படி பண்ணுறாங்க. சரியா? இட் இஸ் 1/a பார் எம். ஸோ அது நீங்கள் டிவைடில் போட்டுருங்க. ஸோ பவர் எப்பயுமே பாசிட்டிவ் தான். நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாது. ஓகேவாடாமா? இப்போ புரியுதா ஏன் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லா விஷயமும் புரியுதா? ஏன்னா மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போனால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரா பசங்களா? we will go with example sums. How to do? ஒரே நிமிஷம் இருங்க. இருடா சொல்கிறேன். How to solve this? நான் வரைக்கும் கதையை கேட்டுட்டு இப்போ சொல்கிறீங்க how to solve thisன்னு.
ஓகே, see this டா பசங்களா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துக்கலாம். அதாவது I பார் 7, I பார் 7னா என்னது? எஸ், நீங்கள் எவ்வளோ பவர்ஸ் வந்தாலும் சரி, ஐக்கு எவ்வளோ பவர் வந்தாலும் சரி என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணணும்? கிளியராக தெரியலையா? Now it's okay. இப்போ ஓகேவா? டன். எஸ், ஒரு சம் நான் டீச் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள் சரியா? ஓகே, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் தான் போட்டிருக்கேன். I பவர் 7, அதாவது I பவரில் 7 வந்திருக்கு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பவர்ஸ் அதிக வரும்போது 4 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் லைக் டேபிள் மாதிரி தான். 2 2s என்ன? வாட் இஸ் 2 2s? வாட் இஸ் 2 8s? வாட் இஸ் 2 16s? நீ ஒவ்வொரு கிளாஸ் போக நீ ஒவ்வொரு நம்பராக படிச்சுக்கிட்டு வந்த. ஃபஸ்ட்டு 10 வரைக்கும் படித்த கரெக்டாக, நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? 20 வரைக்கும் படிச்சிங்க டேபிள்ஸில். அடுத்தது என்ன பண்ணீங்க? 30, அடுத்து 100. யூ கேன் நோ. இப்போ ஒரு நம்பரை 1000 வரைக்கும் மல்டிபிள் பண்ண சொன்னாலும் உன்னால் மல்டிபிள் பண்ண முடியும். கரெக்ட்? அதே மாதிரி தான் I டேபிள்னு சொல்லிட்டு 4 நம்பர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? ஐனா I தான். I ஸ்கொயர் என்னது? -1. I கியூப் என்னது? -I. I பார் 4 என்ன? 1. இது ஒரு டேபிள். இதை டேபிளை நீ மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடணும். சரியாடாமா? இப்போ I பார் 7. I பார் 7னா இது இந்த டேபிள்குள்ளேயே வரல. இந்த டேபிள்குள்ளே வராதவங்களை நீ 4ஆல் டிவைட் பண்ணிடணும். அந்த நம்பரை, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குது. 7ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட்னா என்னது? டிவைட்னா தமிழ் என்ன? எஸ், -i தான் கரெக்டு. பட் டிவைட்னா தமிழ் என்னடா பசங்களா? டிவைட். வகுத்தல், ரைட்? 4ஆல் வகுக்கணும் சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு I பார் 4 அப்படின்னா നിങ്ങൾക്ക് ரிமைண்டர் மிச்சம்னு பார்த்தீங்கன்னா 3 தானே மிச்சம் வரும். ஸோ I கியூப். I கியூபோட வேல்யூ என்னது? வாட் இஸ் I கியூப்? I கியூப் வந்து -1, சாரி -i. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எஸ், இப்போ புரிஞ்சுதாடா பசங்களா? ஓகே சரி, ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் வந்துட்டு சின்ன வயசில் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 4 படிச்சிருக்கியா? வாட் இஸ் த கண்டிஷன்? இப்போது ஒரு நம்பர் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4 தெரியுமா? டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4, ஒரு நம்பர் பார்த்த உடனே அது 4ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு உன்னால் சொல்ல முடியணும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பெரிய மனுஷங்களாயிட்டோம். ஓகே, இஃப் இட் இஸ் a 6 நம்பர் டிஜிட், 8 நம்பர் டிஜிட், எவ்வளோ டிஜிட் கொடுத்தாலும் சரி அது ஒரு நம்பரால் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்றதுக்கு நீ ரூல் படிச்சிருக்க சின்ன வயசில். படிச்சது இல்லையா? ஐநோ, எல்லாரும் படிச்சிருக்கேன் சரியா? 4th ஸ்டாண்டர்ட்லையோ 5th ஸ்டாண்டர்ட்லையோ இந்த மாதிரி ஒரு நோட் புக்கில் உட்காந்து எழுதி படிச்சிருக்கீங்க. மறந்துருப்பீங்க மேபி. கரெக்ட்? சரி, ஓகே. வாட் இஸ் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4? லாஸ்ட் நம்பர் கிடையாது, லாஸ்ட் 2 நம்பர். இஃப் இட் இஸ் லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் டிவைட் பண்ணாலே அந்த நம்பர் என்டையர்லி டிவிசிபிள். சரியா? அதனால இவ்வளோ பெரிய டிஜிட் கொடுத்துட்டாங்கன்னு என்டையர் டிஜிட்டை டிவைட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள், 29. 29 4ஆல் டிவைட் ஆகுமா? 29 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ரிமைண்டர் என்னமோ 1 தான். சரியா? அப்போ இதோட ரிமைண்டர் என்னது? இட் இஸ் என்டையர் ரிமைண்டர் வில் பி 1. ஸோ I தான் இதோட வேல்யூ. சரியாடாமா? ஓகே எவ்ரி ஒன்? புரிஞ்சுதாடா பசங்களா? ஸோ இதுலேயே நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஸோ உன்னோட சின்ன பசங்க யாராவது ஆர் சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் இம்பார்ட்டன்ட் தான், நீ படிச்சுட்டே புரிஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. சரியா? ஓகே, ஸோ see this ரைட். இப்போ நீங்கள் கேட்டிங்களே மேம் இந்த மாதிரி நெகட்டிவ் பவர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? கரெக்ட்? I பார் -924 ப்ளஸ் I பவர் 2018. கரெக்டா? ரைட்.
இது எப்படி டீல் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் நெகட்டிவ்ல வரக்கூடாது. அப்போ அதை நீங்கள் பாசிட்டிவ்க்கு மாற்றுங்க. எப்படி மாற்றுவீங்க? 1/i⁴ ஓகேவா ப்ளஸ் i/2018. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் 24 இஸ் டிவிசிபிள் பை 4. நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்களா எல்லாமே? வெரி குட். யா 24 இட் இஸ் டிவிசிபிள் பை 4. குட் சதீஷ். எஸ் எஸ். அப்போ இது வந்து இதோட வேல்யூ என்னது? இட் இஸ் டிவிசிபிள் பை 4, இட் இஸ் i/4. i/4 ஓட வேல்யூ என்னடாமா? i/4 ஓட வேல்யூ 1 தான். 1/1 இட் இஸ் 1. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக 1ன்னு எழுதுறேன். சரிங்களா? i/2018. ஸோ 18 மட்டும் பாருங்க. 18 4ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா 16 தான் 4 டேபிளில் வருவாங்க. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ? ஸ்கொயர். i² தான் ரிமைண்டர். கரெக்டாக? i² வேல்யூ வந்து -1. ஸோ 1 - 1 இட் இஸ் 0. 2ஆ? எப்பட்றா? 1 - 1 இட் இஸ் 0. 2 எப்படி வரும்? ப்ளஸ் எப்படி ஆச்சு? ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சுடா பசங்களா. எப் ஓகேவா? ஸோ இதில் எந்த சம் கொடுத்தாலும் சூப்பராக போட்டுருவீங்களா? ஓகே. இதுலேயே ஒரு இம்பார்ட்டண்டான தியரம் ஒன்று இருக்குது. தியரமோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எங்கே உனக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி யூஸ்ட் இன் யோர் உன்னோட ஜே எக்ஸாம்லலாம் இது வந்துட்டு யூஸ் ஆகும். இது வந்து ஷார்ட்கட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இது யாராவது எனக்கு விளக்க முடியுமான்னு சொல்லுங்கள். ஓகேவா? இட் இஸ் அவன் ஜென்ரலாக கொடுத்துருக்கான். ஆனால் அவன் ஜென்ரலாக கொடுத்தது நிறைய பேருக்கு ஜென்ரலே தெரியாது. ரைட்? ஐ நோ. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம நம்பர்ஸ் நம்பியே பழகிட்டோம். ஆனால் நீ இனிமேல் பொதுவாக தான் பேசி பழகணும். ஓ ஸோ எப் இட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரிங்களா? ஓகே. எனிவன்? இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்டேன். The sum of 4 consecutive powers of I is 0. That is i/n plus i/n plus 1 plus i/n plus 2 plus i/n plus 3 which is equal to 0. Why? யாழ்சரோட லைவ் இட் இஸ் கெட்டிங் போஸ்ட்போன்ரா பசங்களா. ஹாய் ரோஷினி. எஸ், எப்பயுமே என் கிளாஸில் ரோஷினின்னு ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. யாரா பசங்களா? எனிவன் வாலண்டியர்? மேம், நீ எத்தனை பேர் செகண்ட் சாப்டர் ஆல்ரெடி ஸ்கூலில் முடிச்சிட்டாங்க? உண்மையே சொல்லு. பி ப்ரூட்டல் வித் மீ. ஓகேவா? ப்ரூட்டலி என்கிட்ட ஹானஸ்டாக இருங்க. யாரா பசங்களா? எத்தனை பேர்த்துக்கு வந்து செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டாங்க ஸ்கூலில்? இன்னும் நிறைய பேர்த்துக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ உனக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. ஆனால் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீ வந்து வித்தியாசமாக புதுசாக கேட்குற மாதிரி கேளு. நிறைய பேர்த்துக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் I is 0. அது எனக்கும் தெரியும்டா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க பார்க்கலாம். முடிக்கலையா? ஓகே, முடிக்கலன்னா சந்தோஷம். நீ ஃபஸ்ட் டைம் கேட்ப. முடித்தவங்க நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. யாருக்குமே இங்கே முடிக்கலையா? வெரி குட். ஸோ இட் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஓகே, இட் இஸ் குட். யா சாஸ்வி அண்ட் கேபிடி. எஸ், எல்லாரும் சொல்கிறீங்க. சூப்பர்டா. ஒரு எக்ஸாம்பிள். கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ், அதாவது தொடர்ச்சியான அடுக்குகள். தொடர்ச்சியான அடுக்குகள்னா என்ன? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னதா? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். தொடர்ச்சினா என்னது? அடுத்தடுத்து வர நம்பர்ஸ். இப்போ 4 5 6 வந்து கண்டினியூஸ் நம்பரா இல்லையா? தொடர்ச்சியான நம்பரா இல்லையா? 4 5 6 கரெக்டா? ஒரு தொடர்ச்சியான நம்பர். ஆமாம் இல்லடா பசங்களா? 11 12 13 14 ஒரு தொடர்ச்சியான நம்பரா? ஆமாம். இந்த மாதிரி 4 தொடர்ச்சியான நம்பர்ஸ், அதுவும் யாருக்கு மேலே இருக்கணும்? ஐக்கு பவராக இருக்கும்போது. புரியுதா? ஸோ I/1, I/2, I/3, I/4. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்குன்னு 1 2 3 4 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராக வேணாலும் இருக்கலாம். I/4, I/5, I/6. ஆனால் தொடர்ச்சியாக 4 நம்பர் இருக்கணும். அவ்வளோதான்.
தொடர்ச்சியாக 4 நம்பர் இருக்கணும். ஆனால் அது 1 2 3 4 அந்த பேராக இருக்கணும். இல்லை 1 to 4, 5 to 8, 9 to 12 அந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லலை. ஓகேவா? எனி 4 நம்பர்ஸ், பட் தொடர்ச்சியான நம்பர்ஸ். சரியா? இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0. இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0. சரியா? ஏன்? ஒய்? இந்த கொஸ்டினுக்கு தான் நீ ஆன்சர் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் உனக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குடா பசங்களா. ஸோ நம்மளோட பேட்டர்ன்ஸை நம்ம வந்துட்டு உடச்சி போய்கிட்டே இருக்கணும். நீ வந்து பழைய மாதிரியே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இல்லை, அது கிடையாது. ஸோ இந்த வருஷம் நீ வந்து வித்தியாசமாக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சம்ஸை பார்க்குறத தாண்டி மேக்ஸ்லேயுமே ரீசனிங் கொஸ்டின்ஸ் வரலாம், உனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? ஏன்? ஒய்? why could not be 2 to 5? yes 2 to 5 இருக்கலாம். யா 2 3 4 5 அதுவும் இருக்கலாம். கேட்பு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்டாமா, இதுதான் நான் சொல்லலை. இட் இஸ் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. சரியா? ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஐயோட டேபிளில் 4 நம்பர் தான் வரும். சரியா? ஸோ அந்த 4 நம்பர் இந்த இட் இஸ் கம்மிங் இன் திஸ் ஆர்டர். ரைட்டா? எனி நம்பர், ஆமாம் எந்த நம்பராக இருந்தாலும் ஓகே. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஐன்னு வரும். அடுத்த நம்பர் என்ன வருது? -1ன்னு வருது. அடுத்த நம்பர் என்ன வருது? -iன்னு வருது. அடுத்த நம்பர் என்ன வருது? 1ன்னு வருது. கரெக்டாக? ஸோ ஒன்று இந்த ஆர்டரில் வரும். ஸோ இந்த ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர, ஆனால் இந்த 4 நம்பர் தானே ஆன்சராக வருது. கரெக்டாக? இந்த ஆர்டர்ஸில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேவா? அவனோட பவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர, கரெக்ட், இந்த ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த 4 நம்பரை தாண்டி யாரும் வரப்போகிறது இல்லை. இந்த 4 நம்பரோட அடிஷன் எப்பயுமே 0. ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல், இந்த +ஐயும் -ஐயும் கேன்சல், இட் பிகம் 0. இந்த ஆர்டர்ஸில் சேஞ்சஸ் இருக்குமே தவிர இந்த 4 நம்பர் தானே நம்மளுக்கு வருது. இந்த 4 நம்பரோட அடிஷன் எப்பயுமே எனக்கு 0 தான். ஸோ அதனால தான் அடுத்தடுத்து வர 4 நம்பர்ஸ் இருக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் 0. சரியா? ஓகே, இப்போ அந்த சம் போகலாம். இப்போ இந்த சம் போங்க. இப்போ இதை யோசிச்சு பதில் சொல்லுங்கள். சரியா? சம்மேஷன் n is equal to 1 to 102 I par n. சரிங்களா? சாரி, கரெக்டா? ஸோ என்னடாமா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? என்னுக்கு பதிலாக 1ன்னு போடுவீங்க, அடுத்தது 2ன்னு போடுவீங்க, அடுத்தது 3ன்னு போடுவீங்க, அடுத்தது 4ன்னு போடுவீங்க. இந்த மாதிரி எவ்வளோ தூரம் போகணும்? I par 102 வரைக்கும் போகணும். கரெக்டாக? இப்போ தான் நான் ஒரு தியரம் உனக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அடுத்தடுத்து வர 4 நம்பர்ஸை ஆட் பண்ணாலே 0. கரெக்டாக? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா 102க்குள்ளே அடுத்தடுத்து இப்போ 4 நம்பர்ஸாக நான் பேர் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை பேர் வரைக்கும் வரும்? யார் பேர்க்குள்ளே வரவே மாட்டாங்க? How many pairs will be there? எப்போ மேம் ஃபிசிக்ஸ் கிளாஸ்? பசங்களா ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் போஸ்ட் பண்ணுறாமா? அடே ஃபிசிக்ஸ் கிளாஸ் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சுடாமா. சரியா? 100 வரைக்கும் பேர் வரும். அப்போ மிச்சமே இல்லாமல் 2 பேர் இருப்பாங்க, பேர்க்குள்ளேயே வராமல் 2 பேர் இருப்பாங்க. கரெக்ட்? ஸோ இப்போ 100 வரை இருக்கிறவங்க நான் 0 0 0 0ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா 4 பேர்த்த ஆட் பண்ண 0. லாஸ்ட்டாக இந்த 2 நம்பர்ஸை மட்டும் நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாடாமா? இப்போ 101 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் I பவர் 1. இதை டிவைட் பண்ணிங்கன்னா I ஸ்கொயருங்கிறது -1. எஸ், -1 + I ஆர் I - 1 இஸ் யுவர் ஆன்சர். காட் இட்ரா பசங்களா? இது வந்து ஓன் கொஸ்டின். 1 or 2ன்னு இல்லை, அங்கே எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலும் நீ அட்டென்ட் பண்ண தெரியணும், அவ்வளோதான். சரியா? ஓகே எவ்ரிவன், and how do you do this sum? இது எப்படி பண்ணுவீங்க? how do you do this sum? டே பவர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்போனென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா? a par mனா என்னது, a par -mனா என்னது, a par m × a par nனா என்ன பண்ணுவீங்க, a par m டிவைடட் பை a par nனா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் ஞாபகம் வச்சு ஈஸி. சரியா? எல்லாத்தோட பேஸும் ஒரே மாதிரி இருக்குது.
கீழே இருக்கிற நம்பர்ஸ் எஸ் கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா பவர்ஸ் என்ன பண்ணால் போதும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 1லேருந்து 40 வரைக்கும் ஆட் பண்ணணும். ஸோ 1 to 40 எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவ் டு யூ அதை எப்படி கண்டுபிடிப்ப? அதே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். வாட் இஸ் தி ஃபார்முலா? n into n plus 1 by 2. கரெக்டா? அப்போது I power 1 I square up to I 40 நான் எப்படி எழுதுவேன்? I power 1 plus 2 plus up to 40. இது என்னன்னு போடுவோம்? Sum of natural numbers. அப்போது 40 into 40 plus 1 by 2. ஓகே, எல்லாருமே டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? இட் இஸ் 40. 40 is a multiple of 4. அப்போ இந்த என்டையர் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. சரியா? எல்லாருமே மல்டிபிள் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. ஓகே, 40ன்னு வந்து 4ஓட மல்டிபிள்ஸ். 40ங்கிறது 4ஓட மல்டிபிள். அப்போ 40ஓட தான் இது எல்லாருமே மல்டிபிள் ஆகுறாங்க. அப்போ இந்த என்டையர் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 1. ஓகேவாடா பசங்களா? ஹலோ எவ்ரிவன், டன். சரியா? இப்போ ஐனா என்னன்ற இன்டர்வேஷன் மேம் 40 வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். யா, இந்த ஃபார்மில் போடாமலே சொல்லலாம்ல மேம். இந்த ஃபார்மில் வந்தால் தான் இது 40ஓட மல்டிபிள்னே நம்மளால சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? எஸ். ஸோ காட் இட்ரா பசங்களா? ஸோ இப்போ ஐனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஐயோட பவர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? இது வந்து சின்ன நம்பர். இப்போ இந்த சின்ன நம்பர்ஸ் தாண்டி இது வந்து அடிஷனில் போக போகுது. ஓகே, இப்போ ஐங்கிற நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஐயை வந்து 2 கூடயோ 3 கூட எனி நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஐயை வந்துட்டு ஒரு ரியல் நம்பர் கூட நான் மல்டிபிள் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 2iன்னு கிடைக்கும். ஏன் கொஸ்டின் என்னென்னா, ஒரு இமேஜினரி நம்பர் கூட ஒரு ரியல் நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ உனக்கு கிடைக்கிற இந்த நம்பர் என்னடா? இது ஒரு இமேஜினரி நம்பர் தான், இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சரிங்களா? இப்படி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை அகெயின் யூ ஹாவ் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். நல்லா காது கொடுத்து கேளுடாமா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு ரியல் நம்பர் கூட நீ மல்டிபிள் பண்ணாலோ, டிவைட் பண்ணாலோ, ஆட் பண்ணாலோ, சப்ராக்ட் பண்ணாலோ உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஒரு ரியல் நம்பர் திருப்பி வரவே வராது. எப்போல்லாம் உனக்கு இமேஜினரி நம்பர் உள்ளே வந்துருச்சோ அப்போது ஃபைனல் ஆன்சர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஓகேவா? அவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்குள்ளே தான் வருவாங்க. காட் இட்? ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளே போகும்போது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? ஜென்ரலாக பொதுவாக சொல்லும் போது பொதுவாக எல்லா வகையான காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம பொதுவாக படுத்துகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அதை ஜென்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்னா இப்படி தான் சொல்லுவோம். சரியா? ஸோ இசட்டுங்கிறது என்னடா? இசட்டுங்கிறது நேச்சுரலி காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொதுவாக எந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவாங்கன்னா இசட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணி பழக்கமாயிருச்சு. இட் இஸ் லேப்டாப் பசங்க. ஓகேவா? இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஜென்ரலாக வரும்போது ஒரு ஐ எனக்கு இருக்கணும். கரெக்டாக? கம்பல்சரி ஒரு ஐ இருந்தால் தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்டு? ஐ இருக்கணும். இந்த ஐ யார் கூடயாவது மல்டிப்ளையோ இருக்கலாம், டிவைடில் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ. பட் ஒய்ன்றதும் கூட மல்டிப்ளையில் இருக்கும். அண்ட் ஒரு ரியல் நம்பர்ஸ் கூட ஆட்லேயோ அடிஷன்லேயோ இருக்கலாம். கரெக்டாக? சப்ராக்ஷன்லேயோ இருக்கலாம். ஸோ ஒரு பொதுவான காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் என்னது? இதுதான் பொதுவான காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட். அண்ட் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க,
இந்த ஐயை தவிர இங்கே யூஸ் பண்ணுற ரெண்டு நம்பர்ஸுமே இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது நம்பர்ஸ். ஓகேவா? அது என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா ரியல் நம்பர். என்ன நம்பர்? அது என்னமோ நீங்கள் படித்த ஒரு ரியல் வேர்ல்ட் நம்பர்ஸ் தான். ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ஒரு ரியல் வேர்ல்ட் நம்பர்ஸ். சரியா? ஸோ அப்போ ஜென்ரலாகவே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள ரெண்டு உலகங்களோட கலவை தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? இந்த ரெண்டு உலகத்துக்கு பெயர் இருக்குது. ஓகேவா? ஐயே வராத விஷயம், அதாவது இந்த கற்பனையிலே வராத அந்த நம்பர் இருக்கிற அந்த பார்ட்டுக்கு பேர், அந்த டேர்முக்கு பேர் ரியல் பார்ட். என்னடா அதுக்கு பேர் என்ன? ரியல் பார்ட். ஓகேவா? இந்த கற்பனை உலகத்தோட சேர்ந்து மர்ஜ் ஆகிறான்ல, அவனுக்கு பேர் என்னன்னா இமேஜினரி பார்ட். ஒரே நிமிஷம் இருங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கும் அந்த பேர் என்னன்னு பார்த்துடுறேன். யாடா பசங்களா, யூ கேன் ஜாயின் இன் தீமனல். மெய்யா? மெய்யன் கற்பனையா? ஷாரா? கரெக்டா? எதுக்கு மேம் இந்த ரியல் அண்ட் இமேஜினரிக்கு சொல்கிறது? ஓகே, எஸ், டன். சரிடா. ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கட்டா? நீங்கள் இது எக்ஸாம்பிள் சொல்ல போகிறீங்க, அதில் ரியல் பார்ட் எது, இமேஜினரி பார்ட் எதுன்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, வாட் இஸ் யூர் இசட்? யுவர் இசட் இஸ் ஈக்குவல் டு 2 + 3i. சரிங்களா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? ஸோ இப்போ ஒரு கிளிக்கிட்ட கேட்பாங்கள்ல, கீன்னு அது பதில் சொல்லும்ல, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு பதில் சொல்ல போகிறீங்க. சரியா? இந்த 2 + 3iங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? எஸ். ஓகே, சரி. இதில் ரியல் பார்ட் யாரு? ரியல் பார்ட் அதாவது மெய் பார்ட். மெய்ங்கிறது யாருடா? இட் இஸ் 2. கரெக்ட். இமேஜினரி யாரு? இதுக்கப்புறம் ஜூன் மந்த்தில் நீங்கள் வந்து தாராளமாக சேரலாம். வேண்டாமா கிளி, வேண்டாமா? ஓகே, இட் இஸ் ரியல் பார்ட் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி பார்ட். சரி, ஓகே. இதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இமேஜினரி பார்ட் 3i கிடையாது, 3 மட்டும்தான். ஓகேவா? நல்லா காதுக்கு கேளுடா. இமேஜினரி பார்ட் அப்படின்னா இந்த ஐயை சொல்லக்கூடாது, அவனோட கோஃபிஷியன்ட் மட்டும் சொன்னால் போதும். சரியா? ஐயோட கோஃபிஷியன்ட் யார்? 3. ஸோ 3ஐ மட்டும் சொன்னால் போதும், 3i சொல்ல வேண்டாம். ஓகே? ஏன்னா இமேஜினரி பார்ட்னாலே ஐ வந்துடும், அதை நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதுவே அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, டன். சரி, இதை வந்துட்டு ஆக்சுவலி ரெப்ரசன்டேஷன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. REZ. REZனா இசட்டோட ரியல் பார்ட் என்ன அப்படின்றதுக்கான டேர்ம். சரியா? இது எப்படி தான் சொல்லுவாங்க, REZ தான் 2. சரிங்களா? இமேஜினரி. ஸோ இமேஜினரி எப்படி சொல்லுவாங்க? IM of Z. எப்படி சொல்லுவாங்க? IM of Z, which is 3. ரைட்டாடா? புரிஞ்சுதாடாமா? அப்போது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Z1ம் Z2 இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா பை தியரி வைஸ் இதில் இருக்கிற ரியல் பார்ட்டும் இதில் இருக்கிற ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதில் இருக்கிற இமேஜினரியும் இதில் இருக்கிற இமேஜினரியும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக? அப்போது ரியல் பார்ட் இதோட ரியல் பார்ட்டும் இதோட ரியல் பார்ட்டும் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி இதோட இமேஜினரியும் நம்மளுக்கு ஒன்றா இருக்கணும். ஓகேவா? இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின் வைக்கிறேன். ஸோ ஓகேடா, இப்போது ரியல் நம்பர்ஸ், ஒரு ரியல் நம்பரை நீங்கள் ட்ராயிங்கில் அதாவது ஜாமெண்ட்ரியில் ஒரு ரியல் நம்பரை நீங்கள் ஜாமெண்ட்ரியாக வரைஞ்சி காட்டணும் அப்படின்னா எத்தனை ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவீங்க?
எத்தனை ஆக்சிஸோட ஹெல்ப்பில் ஒரு ரியல் நம்பரை நீ பிளாட் பண்ணுவ? ஓகேவா? சட்டு புட்டு இது நான் சொல்லிட்டேன், இட் இஸ் வெரி பேசிக்ஸ்ன்னு. ஓகேவா? நீ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சம்ஸ் எல்லாம் அதெல்லாம் சப்பை மேட்ரு தூக்கிப்பட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக டைம் கொடுத்து படி. ஓகேவா? ஒவ்வொன்றுமே ரிலேட்டட். 2க்குள்ளே நிறைய இன்சைட் 1 மார்க்ஸ் இருக்குது, அது எல்லாமே உனக்கு தெரியணும். சரியா? இட் இஸ் ஈஸி தான். நான் அதை ஃபஸ்ட்டே ஸ்ட்ராங் பண்ணி படிச்சிட்டேன்னா ஈஸி. ஒரே ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் வேணும். சரியா? இப்போ 2ங்கிற நம்பரை நான் பிளாட் பண்ணணும் அப்படின்னா 0 1 2 இதுதான் 2. இதை பிளாட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கரெக்ட்? ஒரு ஆக்சிஸ் மேலே தான் அது வரும். ஒரு ரியல் நம்பருங்கிறது ஆக்சிஸ் மேலே இருக்கும், அது ஒரே ஒரு ஆக்சிஸ் மேலே மட்டும்தான் வரும். கரெக்டா? ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு உனக்கு 2 ஆக்சிஸ் வேணும். ஓகேவா? 2 ஆக்சிஸோட ஹெல்ப்பும் உங்களுக்கு வேணும். சரியா? இப்போ என் கொஸ்டின் நான் போகிறேன். நீங்கள் இதுவே ரியல் நம்பர்ஸ், இது என்னது, 2 ரியல் நம்பர்ஸை கோஆர்டினேட் ஆக்சிஸ், 2 ரியல் நம்பரை 2 டைமென்ஷனில் நான் காட்டுறதுக்கு நான் இப்படி போவேன். அப்போது 2 ரியல் நம்பர்ஸை 2 டைமென்ஷனில் காட்டுறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒரு டைமென்ஷன். புரியுதா? அப்போ இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுதா? ரியல் நம்பர்ஸோட டபுள் தான் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சரியா? ஸோ ரியல் நம்பர்ஸில் 2 டைமென்ஷனுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமென்ஷன். ஓகேவா? ரியல் நம்பர்ஸில் 3 டைமென்ஷனுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் நோ. புரியலையா? எப்போ 2 டைமென்ஷன் யூஸ் ஆகும்? 2 டைமென்ஷன் என்னது? எக்ஸு ஒய் ஆக்சிஸ்னு 2 பேர் இருப்பாங்க. சரியா? ஸோ எக்ஸ் கமா ஒய், இதில் எக்ஸுங்கிறது என்னது? ரியல் நம்பர். ஒய்ங்கிறது என்னது? ரியல் நம்பர். 2 ரியல் நம்பர் சேர்ந்தாதான் உனக்கு 2 டைமென்ஷன் கிடைக்கும். கரெக்டா? ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே 2 டைமென்ஷன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நல்லா காது கொடுத்து கேளுடா. ரியல் காம்ப்ளெக்ஸோட ஒரு நம்பர், சிங்கிள் நம்பருங்கிறது இங்கே 2 நம்பருக்கு ஈக்குவல். எஸ். காம்ப்ளெக்ஸில் இப்போ 2 டைமென்ஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 டைமென்ஷனல் Z1, Z2 இப்படி வந்தால் இதை நீ ரியல் நம்பர்ஸில் எப்படி காட்டுவேன், எப்படி ட்ரா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் வெரி ஹைப்போஸ். யூ நீட் 4 டைமென்ஷன். 4 ஆக்சிஸஸ் இருந்தால் மட்டும்தான் இவனை நீ வரைஞ்சி காட்ட முடியும். 4 ஆக்சிஸோட உதவியில் மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2 டைமென்ஷனால் வரைஞ்சி காட்ட முடியும். ஓகேவா? எப்படா பசங்க? அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட 3D, Z1, Z2, Z3, இந்த 3D இதுக்கு இங்கே எவ்வளோ டைமென்ஷன் வேணும்? 6 டைமென்ஷன்ஸ் வேணும். புரிஞ்சுதா? சே எஸ் ஆர் நோ. அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் எதில் தான் ட்ரா பண்ணீங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது யார் மாதிரி? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது 2 நம்பர்ஸ், அதாவது எக்ஸ் கமா ஒய் மாதிரி. ஓகே, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது யார்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஞாபகம் இருக்கா? எக்ஸ் கமா ஒய்ங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். வேறு எக்ஸுங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட், ஒய்ங்கிறது ஒய் கோஆர்டினேட். ஞாபகம் இருக்கா? எஸ். அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி வரைவர்? இப்போ 2, 3ன்னு நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் வரைஞ்சி காட்ட முடியும். எப்படி காட்டுவீங்க? யூ ஹாவ் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். சரியாடாமா? எக்ஸில் 2வும் ஒயில் 3யும், இந்த பாயிண்ட் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1. இது யாராவது எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எஸ். டு யூ நோ திஸ்? யப். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த செகண்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியாக போகணும். அதாவது 2.8 அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ். ஆனால் அந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா இந்த ட்ராயிங் நாலேஜ் வேணும். ஓகேவா? உனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது இந்த கார்ட்டீசியன் பிளெயினை நல்லா வரைய தெரியணும். எப்படி கேட்டாலும் உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே? டயக்ராம் புரியலையா? என்னடா புரியல, மண்டையிலே போட்டுருவேன். 2, இந்த 2 + 3ங்கிறது நான் என்ன சொன்னேன்? ரியல் நம்பர்ஸில் எப்படி இருக்கும்? ரியல் நம்பரில் நீ வரையணும்னா 2, 3ன்னு வரையணும்.
மேம் ரியல் நம்பர் அட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஒய் ஆக்சிஸ். நோ, இது காம்பினேஷனாக காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது சிம்பிளி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட், அவங்களோட கலவை. ஓகேவா? ஸோ ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒய் ஆக்சிஸ்ன்னு கிடையாது. ரியல் பார்ட் எக்ஸ் ஆக்சிஸ், இமேஜினரி பார்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். அடுத்த விஷயம், இதுலேயுமே அடுத்த விஷயம் சொல்கிறேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு இடத்துல எஸ், அப்போ இது வந்து இட் இஸ் ரெப்ரசன்ட் ஆல் பாயிண்ட்ஸ். கரெக்டாக எல்லா பாயிண்ட்ஸையுமே அவன் ரெப்ரசன்ட் பண்ணுறான். இப்படி கூட பாயிண்ட் இருக்கலாம்ல, இப்படியும் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இப்படியும் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்ட்? அப்போ இது காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீ எப்படி மாற்றுவ? z is equal to 0 plus 2i, which means இதில் ரியல் பார்ட்டே இல்லை. இதில் என்னது? வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இதில் சுத்தமாக இமேஜினரி மட்டும்தான் இருக்கா, பியூர். ஓகேவா? பியூர், எந்த கலவையும் கிடையாது. இது கலவை கிடையாது, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஒன் காம்பினேஷன் அலோன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அப்போ இதுவே என்னன்னு சொல்லுவோம்? 2 plus 0i அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் பார்ட் இல்லைன்னு அர்த்தம், இமேஜினரி பார்ட்டுன்னு இல்லைன்னு அர்த்தம். இமேஜினரியே இல்லைன்னா அது ஒரு நார்மல் ரியல் நம்பர் தானே. கரெக்டா? z is equal to 2ங்கிறது இஸ் a நார்மல் ரியல் நம்பர். ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க? பியூர்லி ரியல். இது வெறும் ரியல் நம்பர் தான் அப்படின்னு சொல்கிறது. எஸ். ஸோ இப்போ நான் கேட்ட கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இஸ் ஆல் ரியல் நம்பர் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்? எல்லா ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அன்றைக்கி அப்படியா கேட்டேன்ல, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைவ் கேட்டேனா? நோ, ஸ்டார்டிங்கில் கேட்டேனா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ஆர் நோ? நோவா? அடே எஸ், 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 ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? ரியல் நம்பர் சிஸ்டம் இவ்வளோ பெருசுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டமுக்குள்ளே தான் ரியலே இருக்குது. ஓகேவா? ஸோ ரியல் நம்பர் சிஸ்டம் எப்போ கிடைக்கும்? வென் திஸ் ஐ இந்த இமேஜினரி பார்ட் 0வாக இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு ரியல் நம்பர் சிஸ்டம் கிடைக்குது. ஓகே? அப்போ ரியல் நம்பர் சிஸ்டம்ங்கிறது காம்ப்ளெக்ஸில் ஒரு பகுதி. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், which means all real number is a complex number. இன்னைக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இல்லைடா பசங்களா. ஓகேவா? புரிஞ்சுதாடா? இஸ் ஆல் இமேஜினரி நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ்? நீங்கள் தான் பதில் சொல்லணும். இமேஜினரி நம்பர்ஸ் ரியல் நம்பராக இருக்க முடியுமா? முடியாது. இமேஜினரி தான், அது கற்பனை தான். அந்த கற்பனையை நான் வந்து நிஜ உலகத்தில் கொண்டு வர முடியாது. நிஜ உலகத்தில் இருக்கிற கேரக்டரை கற்பனை உலகத்துக்கு கொண்டு போக முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே? கிளாஸ் இன்னும் எவ்வளோ நேரம் மேம்? இன்னும் ஒரு 1 hour இருக்குடா பசங்களா. ஒய்? இதுவே ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கா? You feel like that? Okay, see this result. Okay, so இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே படிக்கலாம். எஸ் மேம். எனக்கே ரொம்ப நேரம் நான் பேசின மாதிரி தான் இருக்குது, ஆனால் 1 hour தான் போயிருக்கு. அது ஏன் டைம் வேகமாக போக மாட்டேங்குதுன்னு தெரில யாரா பசங்களா. பட் இன்னும் ஒரு 1 hour கொடுத்தா நான் எல்லா டாபிக்ஸும் எனக்கு முடிச்சிடுவேன். மேம் எப்படி மேம்? ரியல் ப்ளஸ் இமேஜினரி இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் இமேஜினரி அவனோட கலவை தான் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னேன். அந்த கலவையில் ஒரு ஃபேக்டர் இல்லைனாலும் அது ஒரு கலவை தான். சரியாடாமா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்க்கை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னேன். அந்த சேர்க்கையில் ஒருத்தர் இல்லைனாலுமே அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? பிகாஸ் இட் இஸ் ப்ளஸ். அது ப்ளஸ் தான், இட் இஸ் நாட் மல்டிப்ளிகேஷன். ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்றது சொல்ல முடியாது. ப்ளஸ்ஸுங்கிறது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டேர்ம்ஸ். ஒரு டேர்ம் இல்லைனாலும் இன்னொரு டேர்ம் இயங்க முடியும். ஓகேவா? அதனால தான் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபைன்.
ஸோ எஸ்டா பசங்களா இது ஒரு டைம் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்ட 1 மார்க் கொஷின். இட்ஸ் இஸ் இன்டீரியர் 1 மார்க் கொஷின். எஸ், கேன் எனிவன் ஃபைண்ட் பேஜ்? இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்லாம் ஒரு சப்படா எல்லாத்த விட ஒரு ஈஸியஸ்ட்டு சாப்டராக இது இருக்கும் உனக்கு டெஃபினட்டாக. அண்ட் இட் இஸ் அ வெரி ஹெவியஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள சாப்டர். பப்ளிக்கில் அதிக வெயிட்டேஜ் உள்ள சாப்டர் இதுதான். கேக்குதாடா பசங்களா? ஓகே எவ்ரிவன், ஸோ கம் ஆன் எவ்ரிவன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ஐயால் இசட் பண்ண. உங்களுக்கு 5 minutes பிரேக் வேணுமா? சரி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் முடிச்சிடலாம் ஓகேவா? அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இதை மட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் போகலாம் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ஜுகேட், மாடுலஸ் அதுக்கு நம்ம போயிடலாம். சரியா? ஸோ எவ்ரிவன், இது ஒரு 5 to 10 minutes பசங்க. தென் ஐ வில் கிவ் பிரேக். ஒரு இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ஐயால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆக்சுவலி என்ன நடக்கும்? நீங்கள் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கோங்க. டேக் எனி எக்ஸாம்பிள். சரியா? 2 + 3 இது ஒரு இசட். சரியா? இது என்ன பண்ணுங்க? ஐயால் மல்டிபிள் பண்ணுங்க ஓகேவா? ஐயால் மல்டிபிள் பண்ணுறோம். I × 2 + 3i. கரெக்டா? I × 2 என்னது? இட் இஸ் 2i. ரைட்? I × I என்னது? I × I வந்து I². I²னா என்னது? மைனஸ். எங்கெல்லாம் I × I வருதோ அந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ -3 × 1. எஸ். ஸோ இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே ஃபஸ்ட்டு ரியல் நம்பர், நெக்ஸ்ட்டு இமேஜினரி. ரியலும் இமேஜினரி ஈக்குவல் ஆகுமா? அப்படிலாம் ஈக்குவல் ஆகாது. சரியா? சரியா? அப்போ இவனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு யோசிக்கணும் ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் உனக்கு புரியாது. ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இஃப் யூ ட்ரா அண்ட் சி, நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரியும். டூ கமா 3ங்கிறது இங்கே இருக்கும். சரிங்களா? இட் இஸ் வாட்? நெக்ஸ்ட் என்னது? -3, 2i. -3 2 இங்கே இருக்கும். கரெக்ட்? இங்கிட்டு வரும். ரைட்டா? ஸோ இது ஒரு வேறு நம்பர், இது வேறு நம்பர். நம்பரே மாறிடுச்சு. ஒரே நம்பராக நம்மளுக்கு இல்லை, நம்பரே நம்மளுக்கு மாறிடுச்சு. ஆனால் உங்களால் தெரியுதாடா? கேன் யூ ஃபைண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப்? கேன் யூ ஃபைண்ட் திஸ்? வாட் இஸ் இட் ராமா? வாட் இஸ் இட்? என்ன ரிலேஷன்ஷிப் தெரியுதா? இவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு? ஆமாம், இட் இஸ் 90 டிகிரி. சரிங்களா? ஒரு நம்பரை நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் ரொட்டேட் ஆகும். அதுவும் எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்மளுக்கு எப்படி மேம் இந்த டயக்ராம் போடணும்? டேய், இதைத்தானே நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்தேன். 2 + 3 எப்படி வரைவீங்க? இட் இஸ் 2, 3. சரியா? இது எப்படி? இட் இஸ் -3, 2. ஸோ 2, 3 உனக்கு பிளாட் பண்ண தெரியும்ல, -3, 2 உனக்கு பிளாட் பண்ண தெரியும்ல. அந்த பிளாட்டிங்னா அந்த Z1, Z2. ஓகேவா? ஸோ எஸ். ஓகேவா? அப்போது இசட் ஐயால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இட் இஸ் ரொட்டேட்டட் ஆன்டி கிளாக் வைஸ் பை 90 டிகிரி. ஓகே? இப்போ மைனஸ் ஐயால் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, மைனஸ் ஐயால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இஃப் இட் இஸ் யூ ஆர் மல்டிபிள் வித் மைனஸ், அப்போ என்ன ஆகும்? இட் இஸ் ஆல்சோ கெட் ரொட்டேட்டட். அது ரொட்டேட் ஆகும், பட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா? சைன் இண்டிகேட்ஸ் தி டைரக்ஷன். அது எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்றது தான் சைன் இண்டிகேட் பண்ணும். ஸோ ஐசட்டால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். மைனஸால் மல்டிபிள் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். சரியாடாமா? டோன்ட் ஃபர்காட், இந்த டிகிரியை வச்சு மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம்?
லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை சால்வ் பண்ணுறோம். சேம் 90 டிகிரி. ஆமாண்டா, நீங்கள் ஐயால் மல்டிபிள் போடும்போது அந்த டிகிரி வேரியேஷன் வெறும் 90 மட்டும்தான் மாறும். கவுண்டர் கிளாக் வைஸ்னாலும் ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? அதுக்கு 2 பேர் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். எஸ், பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ், நெகட்டிவ்னா கிளாக் வைஸ். இதை நீ ட்ரிக்னாமெட்ரிலேயே படித்து சொல்லியிருக்கேன், நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ். ஸோ பாசிட்டிவ் ஆங்கிள்லாம் என்ன பண்ணுவீங்க? பாசிட்டிவ் ஆங்கிள்னால் இப்படி மெஷர் பண்ணுவீங்க. நெகட்டிவ் ஆங்கிள்லாம் என்ன சொல்லியிருக்கேன்? இப்படி மெஷர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். வாகாட்டா மறந்து போச்சா? ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் இங்கே ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் யூஸ் ஆகும். எல்லா ட்ரிக்னாமெட்ரியும் இங்கே யூஸ் ஆகும். செகண்ட் சாப்டர் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரிக்னாமெட்ரி. கார்ட்டீசியன் பிளெயின்னாலே ட்ரிக்னாமெட்ரி இல்லாமல் இங்கே வேலையே கிடையாது. அது எப்படி மேம் நம்பர் சொல்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? வாட் இஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்? அதாவது ஒரு 2 into z. 2 into zனா இப்போ இசட்டுங்கிறது என்ன நம்பர்னு உனக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம் 2 + 3i அப்படின்னா ஜஸ்ட் எப்பயும் போல் இந்த 2ங்கிறது இந்த 2 பார்ட் கூட நீ மல்டிபிள் பண்ணும். ரியல் பார்ட் கூட மல்டிபிள் பண்ணும், இமேஜினரி பார்ட் கூட மல்டிபிள் பண்ணும். சரியா? ஸோ 2 2s are 4 and it is 6i. ஓகேவா? இதுக்கு பேர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சரி, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்பயும் போல் லைக் டேர்ம்ஸ் ஆட் ஆகணும். இது வந்து பாலினாமியல்ஸ் மாதிரி தான். எப்படி ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஆட் பண்ணி எக்ஸ் டேர்ம் ஆட் பண்ணி கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் ஆட் பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ சம் 2 + 3i இருக்குது, சம் 6 + 7i இருக்குது. வாட் யூ வில் டூ? 2 + 6 8, 3 + 7 என்னது 10. இந்த மாதிரி. ஓகேவா? லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணும். இதே தான் சப்ராக்ஷனுக்கும் என்னது அதே தான். லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணுவீங்க. இன்னும் காம்ப்ளெக்ஸ் நம்பர். எஸ், நீட் கேன்சல் ஆனதுக்கு என்னோட ஒப்பீனியன். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அப்போ சொன்னேன் இட் இஸ் 2 + 3i into 6 + 7. ஒரு பாலினாமியல் எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா? x² + 3x x² + 1 எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க? இந்த x² இந்த 2 டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுவீங்க. அகைன் இந்த 1 இந்த 2 டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுவீங்க. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் வரும்? 4 டேர்ம் வரும். அதே தான் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது 4 டேர்ம் வரும். அதில் வந்துட்டு 2 ஐடியாஸ் வந்து ஒரே மாதிரி, 2 டேர்ம்ஸ் ஒரே மாதிரி ஆகி 2 டேர்மில் வந்து முடியும். கரெக்டாக? சேம் விஷயம். ஆனால் இவனை மல்டிபிள் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அந்த ப்ரொசீஜர் படி போயிட்டேன்னா சம்ஸோட ஸ்டெப்ஸு கொஞ்சம் ஈஸியாக போயிடும். நீ எப்படி வேணால் மல்டிபிள் பண்ணலாம். 4 டேர்ம் தான் வரும். அந்த 4 டேர்மை நீ எப்படி வேணால் கொண்டு வரலாம். ஆனால் நான் உனக்கு முதல்ல சொல்லிடுறேன் இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ see this 2 and 6 2 பேருமே ரியல் பார்ட்டையும் மல்டிபிள் பண்ணால் ரியல் பார்ட் தான். அப்போ 2 + 6 2 into 6 என்னது 12. ஓகேவா? அடுத்தது எந்த 2 பேர் ரியல் பார்ட்டாக வருவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். உனக்கு 2 பார்ட் ரியல் வரும், 2 பார்ட் இமேஜினரி வரும். சரியா? ரியல் பார்ட் 2 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு இன்டூ பண்ணி ஆட் பண்ணிக்கோ, இமேஜினரி 2 பார்ட்டை இன்டூ பண்ணி ஆட் பண்ணிக்கோ. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ரியலை மல்டிபிள் பண்ணால் ரியல் கிடைக்கும், இமேஜினரி மல்டிபிள் பண்ணாலும் ரியல் தான் கிடைக்கும். ஓகேவா? 3i into 7i 3 7s are 21, i into i it is i². அப்போ அது மைனஸில் வரும். புரியுதா? 3 7s are 21, i into i என்னது i². நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். i into i என்னது i². ஸோ இட் இஸ் -21. ரியல் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஐயை ப்ராக்கெட்டில் போட்டு அடுத்தது நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படி மாற்றி ரியல் இமேஜினரி மல்டிபிள் பண்ணால் இமேஜினரி கிடைக்கும். 6 into 3 18. அடுத்தது 2 into 7 14. புரிஞ்சுதாடா? ஸோ இட் இஸ் -9 and this is 32i. Got it பசங்களா? யா கேபி லைக் 2 + 3i + 6i 6iயா இல்லைடாமா. Physics classes cancelled பசங்களா. So it is -9 + 32i. Okay everyone?
தமிழ் மீடியமுக்கும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படியே தான் இருக்குது. ரியல் ஆர்இனா ரியல், இமேஜினரினா ஐஎம் அப்படி தான் போட்டிருக்காங்க. சரியாடா? இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வித்தியாசமாகவே இல்லை. உங்களோட சிலபஸ் அப்படி தான் இருக்குது. ஐ சீ யோர் சிலபஸ். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகேஷன் என்ன, அடிஷன் என்ன புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ ஓகே, நான் 5 minutes பிரேக் கொடுக்குறேன். ஸோ கேன் யூ சால்வ் திஸ் கொஸ்டின்? இந்த 1 எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியும்ல? ஸோ ட்ரை பண்ணுங்கள், இந்த 3 சம்முமே ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் யூ கேன் டூ இட்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ்டா பசங்களா? வாட் இஃப் ஒன் டேர்ம் இஸ் ப்ரெசன்ட் வைல் ஆட் ஆர் சப்ராக்ட் சேம் லைக் டேர்ம்ஸ்? எஸ்கேபிடி அதே தான்டா, நீ போட்டல அந்த மாதிரி தான் வரும்டாமா. லைக் 2 + 3i + 6i வெறும் லைக் டேர்ம்ஸ் மட்டும், அதாவது 3i 6i மட்டும் ஆட் ஆகிக்கும், 2 அப்படியே தான் இருக்கும். ஸோ 2 + 9i இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ 5 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? கேன் வி மீட் அட் வாட் டைம்? என்ன டைமுக்கு மீட் பண்ணலாம்? அடுத்தது தான் வந்து பயங்கரம். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் உண்மையான காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே வர போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸுங்கிறது பேசிக் ஜுஜூபி. ஓகேவா? இதுக்கு மேலே தான் கான்செப்டே. ஓகே, கான்ஜுகேட் இருக்குது, மாடுலஸ் இருக்குது, போலார் ஃபார்ம் இருக்குது. எப் அட்லீஸ்ட் கான்ஜுகேட்டையாச்சும் முடிச்சிடலாம். சரியாடாமா? Who are they? How to see the lead paper before exam? Yeah, Viber. Yeah. So we will meet at 8:15. Okay, sure. Break முடிச்சுட்டு ஆனால் எல்லோரும் வரணும். ஓகே, கம் பேக் சூன். 9:30க்கு கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்னும் பேர்லி பாருன்னா ஒரு 40 minutes பாருங்கள். ஸோ ஹாஃப் அ சாப்டர் நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாம். ஐ எம் ஷுர் இதை நீ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2.1லேருந்து 2.4க்குள்ளே எந்த சம்மை பார்த்தாலும் உன்னால் போட முடியும். ஓகே, ஸோ எஸ்.
Hello everyone. So எல்லாரும் வந்தாச்சா? யாடா பசங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? Have you do the sum போட்டு பாத்தீங்களாடா பசங்களா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? Z plus W னா என்ன? Z minus IW னா என்ன? 2Z plus 3W னா என்னன்னு? ஓகே இல்ல? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம்ல? இந்த ஆர்கட் டயக்ராம்னா ஒன்றும் இல்லை. ஆர்கட் டயக்ராம்னா இந்த நம்ம இப்படி பிளாட் பண்ணோம்ல, அந்த மாதிரி பிளாட் பண்ணி காட்டுறது. சரியாடாமா? ஓகே. ஸோ இதில் நீ பார்த்தனா நான் சொன்ன மாதிரி வரும். இசட்டுக்கும் ஐஇசட்டு. ஸோ யூ கேன் சி தட் அவங்க 2 பேருக்கு நடுவில் 90 டிகிரி இருக்கிறது உனக்கு தெரியும். ஓகே. ஆர்கட் டயக்ராம்னா ஒன்றும் இல்லை. யூ ஆர் கோயிங் டு பிளாட் இட், அவ்வளோதான். சரியா? ஸோ ஒரே ஒரு சம், இந்த சம் ஒன்று போட்டுடலாமா? எஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே நிமிஷம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் தமிழில் கலப்பெண்கள்னு அர்த்தமா? ஓகே எஸ். கொடுத்துருக்க 2 கலப்பெண்கள் வந்துட்டு சமம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட மெய்மதிகள் என்னன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ பார்த்தலாமா? ரைட். இவனும் ஈக்குவல். ஓகே. ஸோ 2 + I × x. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். எக்ஸ் அண்ட் எக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எக்ஸை மல்டிபிள் பண்ணால் 2x + 2ix அண்ட் இவனை நீ மல்டிபிள் பண்ணனா y - iy + 2i - 3 which is equal to x - y - 2iy + 1 + i. சரியாடாமா? எஸ். இதில் ரியல் பார்ட் யாரெல்லாம் ஐ வராதவன் ரியல் பார்ட். சரியா? இது ஒரு ரியல் பார்ட், மெய். ஓகேவா? இது ஒரு மெய். சரியா? அண்ட் இது ஒன்று. இவங்க 3 பேர்த்துல தான் ஐ இல்லை. இங்கே யார் எக்ஸு ஒய் அண்ட் இந்த 1. சரியா? ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரித்து வச்சிடணும். ஓகே. ஸோ 2x + y - 3. சரியாடாமா? அதுக்கப்புறம் நான் ஐயை காமனாக எடுத்துருவேன். ஸோ ஐ எடுத்துட்டா 2x, இதில் ஐ எடுத்துட்டிங்கன்னா -y, இதில் ஐ எடுத்துட்டிங்கன்னா +2. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணனாடாமா? இங்கே பாரு 2 + I × x. சாரி it is ix not 2x. எஸ் சாரி தான். ஸோ இந்த எக்ஸை வந்து இந்த 2 கூடயும் ஐ கூடயும் மல்டிபிள் பண்ணி நான் ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். 2 பேரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க, சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமம்னா என்னது? 2 பேத்துக்கு நடுவில் என்ன சைன் போடணும்? ஈக்குவல் டு சைன் போடணும். கரெக்டாக? அடுத்ததுடா இதில் எக்ஸு - I + 1. அடுத்தது இதில் ஐ காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன கிடைக்கும்? இங்கே ஒரு -2y கிடைக்கும், இங்கே ஒரு +1 கிடைக்கும். ரைட்டா? சரியா? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் அப்படின்னா எந்த விஷயம் சேமாக இருக்கணும்னு சொன்னேன். இதோட ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்ட்? 2x + y - 3யும் x - y + 1ம் ஈக்குவலாக இருக்கணும். ஆமாம்ல? அதே மாதிரி இவனும் ஈக்குவலாக இருக்கணும். 2x - y + 2 = 1 - 2y. சரிங்களா? இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இது 2 பேர்த்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிரும். கொஞ்சம் பிளாக் பண்ணுங்க மேம். யாரடா பிளாக் பண்ண சொல்கிறீங்க? யாரை பிளாக் பண்ணணும்? எஸ். இவனும் இதில் ஒரு எக்ஸ் போயிடும். ஸோ எக்ஸு இங்கே இருக்க y இங்கே வந்தால் 2y. சரியா? இங்கே இருக்க 3 இங்கே வந்தால் +3 which is equal to 4. ஓகே. அடுத்ததுடாமா இவன். ஓகேவா? இவனை நீ வந்துட்டு கேன்சல் பண்ணனா 2x அண்ட் இங்கே இருக்க 2y இங்கே வந்தால் +2y. அப்போ ஒரு y உங்களுக்கு இருக்கும் and which is equal to -2 +1 -1.
ரைட்டா? நான் பிளாக் பண்ணுற இப்போது என்கிட்ட அந்த சப்ஸ்கிரைப் அந்த ஆக்சஸ் என்கிட்ட இல்லைடா பசங்களா. யார் மூட்டை பூச்சி? எனக்கு ஒன்றுமே வரலையேங்க. they are talking with themselves. அவங்கள சொல்கிறீங்களா? அவனை நீ ஏன்டா பார்க்குற? ஓகேவா? ஒன் மிஸ்டேக் ஆகிட்டான். என்ன பண்ணி வச்சுருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் ஏதாவது விட்டுட்டானா? எப். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? என்னடா பண்ணியிருக்கேன்? கிரிஞ்சாக இருக்கான். அதாவது சரி விடுங்கடா, அவங்க ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்க வராங்க, விடுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளஸ் 2i யூ புட் மைனஸ் 2i. ஓகே ஓகே, ப்ளஸ் தானே போட்டிருக்கேன். உங்கள் கண்ணு அங்கே தான் போகுதா? அவள் உங்கள் கண்ணு மேலே தானே பிரச்சனை. ஏன் கண்ணு அங்கே போகலையே? நீங்கள் இங்கே இத்தனை மெசேஜஸ் வருது. ஸோ யார் எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ யூ ஆல்சோ டூ லைக் திஸ் ஸ்டெப் சரிங்களா? ஸோ இக்னோர் இட். அவங்க நம்ம உலகத்துலேயே இல்லைன்னு சொல்லி அவங்களை இக்னோர் பண்ணிடுங்க. எஸ், நான் இப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அதை சொல்லுங்கள். ஐ எம் க்யூரியஸ் வேர் ஐ எம் ராங். ஓகே, ஐ காட் இட். இதுதான் ப்ளஸ், கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. இமேஜினரி பார்ட் இது 2, ரைட்? ஸோ அது இந்த சைடு வந்தால் அப்போ -3y which is equal to -1. இப்போ ஓகேவா? இன்னொரு தப்பு பண்ணியிருக்கேன். இது வெறும் எக்ஸ் தானே. ஐ புட் 2x here. It's just an x. ஓகே, எப், சாரிடா, இது வெறும் எக்ஸ் தான், வெறும் எக்ஸ். ஓகே, ஸோ நவ் யூ கேன் சால்வ் இட். என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேர்த்தையும் கேன்சல் பண்ணிங்கனாலே எக்ஸ் கேன்சல் ஆயிரும், கரெக்ட்? சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இவன் கேன்சல் ஆயிடுவான். 5y is equal to 5. ஸோ y is equal to 1. and what about your x? ஸோ x is equal to 2. கரெக்டாடாமா? ஸோ உங்களுக்கு x2னும் y1னும் வரணும். ஓகே, அதே மாதிரி தான் அந்த சம்ஸ்லாம் வரும். எஸ். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதெல்லாம் என்னென்னு தெரியுமாடா? டு யூ நோ வாட் இஸ் இட்? இதெல்லாம் தெரியும், படிச்சிருப்பேன், பட் மறந்து போயிருப்பீங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னு தெரியுமா? இது வந்து 12th சாப்டர்லேயே படிப்பேன். இதே ப்ராப்பர்ட்டியை 12th சாப்டர்லேயே படிப்பீங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர், இந்த வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? ஐ நீட் அ க்ளோஷர். எனக்கும் உனக்கு ஒரு க்ளோஷரே இல்லாத மாதிரி இருக்கு. என்னது மேம், ஸ்லைட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கு, போக போக வேறு மாதிரி வரும். யாப், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு தூக்கம் வருதா? இன்னும் ½ an hour டா, கண்ணை முழுகிங்கடா. ஓகே, கொஞ்சம் தண்ணிலாம் தெளிச்சு கண்ணை முழுங்க. ஓகே, எனக்கு இருக்க பிரச்சனை உனக்கு இருக்க வேண்டாமா? எப். சோடஸ் க்ளோஷர். இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனி மூவி, எந்த மூவிலையும் கேள்விப்பட்டது இல்லையா? ஆர் எனி வெப் சீரிஸ்? நோ. க்ளோஷருங்கிற ஒரு வேர்டை நீ கேள்விப்பட்டதே இல்லை. டோன்ட் நோ. அவ்வளோ நல்ல பசங்களாடா நீங்களாம். படம் பார்க்க மாட்டீங்க, சீரீஸ் பார்க்க மாட்டீங்க. க்ளோஷர் அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறது தான் க்ளோஷர், சரியா? ஓகே, ஸோ இப்போது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், டேக் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், Z1 Z2, சரியா? இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நடுவில் எந்த ஆப்ரேஷன், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருக்கட்டும், டிவிஷனாக இருக்கட்டும், வாட் எவர் உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸ் ஆப்ரேஷன், நீங்கள் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணால் அதோட முடிவு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குமா? அவ்வளோதான். அதோட ஒரு முடிவு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்குள்ளே வருமா?
இல்லை 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறீங்க, அவனோட முடிவு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணுறீங்க, அவனோட முடிவு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறீங்க, அவனோட முடிவு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? எஸ். ஸோ இதில் நீ என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணினாலும் அல்டிமேட்லி உனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சே எஸ் ஆர் நோ? எஸ். இதுக்கு பேர் தான் க்ளோஷர். ஓகேவா? எந்த 2 சிஸ்டம்லேருந்து 2 நம்பர்ஸை நான் எடுத்து அவனுக்குள்ளே ஏதாவது ஆப்ரேஷனையோ சண்டையோ மூட்டி விட்டு கடைசியில் முடிவும் அதே சிஸ்டம்குள்ளே வருமா, அதே சொசைட்டிக்குள்ளே வருமானு பார்க்குறோம். எஸ். ஸோ இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் ஹேஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, வாட் இஸ் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? இப்போது ரியல் நம்பர்ஸ் வந்து காமிடேட்டிவ் தான், ஏன்னா 2 + 3யும் 3 + 2வும் ஒன்று தான், மாற்றி மாற்றி பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான். கரெக்ட்? அதே மாதிரி 2 × 3யும் 3 × 2வும் ஒன்று தான், எனக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது, ரியல் நம்பர்ஸுக்கு ஒத்து போகுது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ஸ்க்கும் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குமா? 2 Z நம்பர், ஸோ Z1 + Z2நாலும் Z2 + Z1நாலும் ஆன்சர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எப். இஃப் யூ ஹேவ் அ எஸ், அதுக்கு காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும்ல, யூ கேன் ப்ரூவ் இட், ரைட்? இதெல்லாம் கேட்டால் ப்ரூவ் பண்ணுவீங்களாடா பசங்களா? காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கா? எஸ். வாட் இஸ் ஐடென்டிட்டிவ்? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன? ஓகே, ப்ரூவ் எப்படி கேட்கணும் கேட்குறீங்களா? நான் உனக்கு ப்ரூவிங் எப்படி எழுதணும்னு உனக்கு ஒரு கிளாஸே எடுத்து காட்டுறேன். ஓகேவா? சப்போஸ் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கலாம் மேம், அந்த மாதிரி ஒரு சம்மே என் புக்கில் கிடையாது, ஆனால் அதோட ப்ரூஃப் வந்து எனக்கு கம்பல்சரி கொஸ்டினாக கேட்பாங்களா? டெஃபினட்டாக கேட்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எவ்வளோ ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் யாரை வேணாலும் உனக்கு எக்ஸாம்பிளில் கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் தெர் ஆர் சோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ப்ரூஃப் நீங்களே எழுதலாம். ஓகே, ஆனால் அதை நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணும் போது அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் உனக்கு திருப்பி கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கானா? இருக்குது. 0. ஏன்னா எந்த நம்பரை நான் 0 கூட ஆட் பண்ணாலும் எனக்கு அவனே கிடைப்பான். கரெக்டாக? அப்போ 0ங்கிறது ரியல் நம்பர். இஃப் இட் இஸ் அ ரியல் நம்பர், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போது 0ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. அப்போது ஒரு Z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை 0 கூட ஆட் பண்ணால் எனக்கு அதுவே கிடைப்பாங்க. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது வேறு யாரும் கிடையாது, 0. சரியாடாமா? அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னது? இந்த இடத்துல உனக்கு மிரர் ஆன்சராக வரணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை யார் கூட ஆட் பண்ணும் போது, அடிட்டிவ்னா என்னது? ஆட். நீ யார் கூட ஆட் பண்ணும் போது உனக்கு மிரர் யார்? ஐடென்டிட்டி யார்? 0 கிடைப்பாங்க. ஸோ ரியல் நம்பர் 2வை யார் கூட ஆட் பண்ணால் 0 கிடைக்கும்? போலார் ஃபார்ம் வந்து இன்றைக்கி நடத்த முடியாது பசங்க. போலார் ஃபார்முக்கு இன்னொரு டீட்டெயில் கிளாஸ் வேணும். எஸ், போலார் ஃபார்ம் நீட் அ வெரி இன் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். எப், அதை வந்து நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்க்கும் போதே நான் உனக்கு சொல்லித்தரேன். -2 கரெக்டாக? அதோட மைனஸ். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸுங்கிறது வேறு யாரும் கிடையாது, -Z1. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மைனஸ், அவன் தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, இது வந்து இந்த வருஷத்தோட கொஸ்டின், இந்த வருஷத்தோட 2 மார்க் கம்பல்சரி. ஓகே, ஸோ பி அட்டென்டிவ். ஓகே, வாட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை யார் கூட மல்டிபிள் பண்ணும் போது அவனே கிடைப்பான். மல்டிப்ளிகேஷன். அடிஷன்னா 0 கூட நீங்கள் ஆட் பண்ணிங்களாலும் அவனே கிடைப்பான். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் யார் கூட ஆட் பண்ணால் அவனே கிடைப்பான்? யார்? அந்த மிரர். 1. எஸ், 1. ஓகே, அதே மாதிரி தான் வாட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்? இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், ஒரு நம்பருக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நத்திங் பட் டிவிஷன். ஏன்னா நீங்கள் இதை யார் கூட மல்டிபிள் பண்ணும் போது உனக்கு 1 கிடைக்கும்னு அவன் கேட்குறான். யார் கூட மல்டிபிள் பண்ணால் 1 கிடைக்கும்? 1/Z கூட மல்டிபிள் பண்ணால் தானே 1 கிடைக்கும். அப்போ இசட்டோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வேறு யாரும் கிடையாது, 1/Z. சரியா? எஸ். ஸோ வாட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z?
இட் இஸ் z minus 1, அதாவது 1/z. புரியுதா? எப்படா பசங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் an எஸ் z is it 1/z. சரியா? இந்த 1/zங்கிற கான்செப்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு இன்னொரு வேரியேஷன்ஸ் வந்துச்சு. ஓகே, ஹவு மேம்? 2 into 1/2 தானே 1ன்னு கிடைக்கும். 2 into 1/2 you get 1, right? 3 into 1/3 you get 3. ஸோ அவனோட ரெசிப்ரோக்கல் கூட மல்டிபிள் பண்ணால் தான் 1 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அவனோட ரெசிப்ரோக்கல் தான் இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எஸ், யாரா பசங்களா? ஸோ இந்த டிவிஷன் ஆப்ரேஷனுக்காக, ஸோ இப்போ தான் மெயின் கான்செப்ட்குள்ளே வரும். இந்த டிவிஷன் ஆப்ரேஷனுக்காக ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீ நார்மலாக டிவைட் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் லைக் எ நார்மல் டிவிஷன். ஒரு ரியல் நம்பர்ஸை டிவைட் பண்ணுற மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன் கிடையாது. கரெக்டாக? ஸோ அதுக்குன்னு நான் ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் காஞ்சுகேட்டிவ். பேர் என்னடாமா? தமிழில் பேர் என்னன்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். எங்கடா இருக்கு? காஞ்சுகேட்டிவ், ஒரு கலப்பெண்ணின் இணை எண்ணின் இணை. ஓகேவா? இணை, பேர், இப்படிதான் போட்டிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட்டுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அவனோட வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா என்னது? இப்போது நீங்கள் நிலாவில் தண்ணியில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? தலைகீழாக தெரியுமா? அதுதான் வந்து காஞ்சுகேட். சரியா? அதுதான் வந்து காஞ்சுகேட். ஓகேவா? இப்போது 2 + 3i 2 + 3iங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் பிளாட் பண்ணுறேன். இதோட வாட்டர் இமேஜ் எங்கே வரும்? வாட்டர் இமேஜ்னால் கீழே, இது அப்படியே இங்கிட்ட கீழே தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ இதோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லு. 2 + 3i அப்படிங்கிற பாயிண்ட் அப்படி தலைகீழாக கீழே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இது 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட பாயிண்ட் என்ன? எஸ், டெஃபினெட்லி 2, -3. அப்போது 2 + 3iயோட காஞ்சுகேட், இந்த டேஷுங்கிறது என்னது? காஞ்சுகேட். சரியா? இதோட காஞ்சுகேட்டுங்கிறது வேறு யாரும் கிடையாது, 2 - 3i. ஸோ காஞ்சுகேட்டுங்கிறது மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். இதில் யார் தான் சேஞ்ச் ஆவாங்க? இந்த இமேஜினரி பார்ட் மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகும். காட் இட்? ரியல் பார்ட்டோட சைன் சேஞ்ச் ஆகப்படாது. ஓகேவா? ரியல் பார்ட் அப்படியே தான் இருக்கும். இங்கே 2னா இங்கே 2 தான் இருக்கும், இங்கே -2னா இங்கே -2 தான் இருக்கும். நோ சைன் சேஞ்ச் இன் ரியல் பார்ட் எக்ஸப்ட் உன்னோட இமேஜினரி பார்ட்டில் மட்டும்தான் சைன் சேஞ்சஸை நீ பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ காஞ்சுகேட்னா என்னது? ஜஸ்ட் இந்த சைன் சேஞ்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது மேம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காஞ்சுகேட்டோட இன்றைக்கோட முடிச்சிடலாம். மொத்தம் உங்களுக்கு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 10 ப்ராப்பர்ட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது தமிழே இருக்கட்டும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கிராஸ்ப் இட், ஐ திங்க் ஸோ. ஓகே, எஸ், திஸ் இஸ் யோர் 10 ப்ராப்பர்ட்டிஸ். இதை நீ வந்து பைக்காட் பண்ண வேண்டாம், பட் யூ ஷுட் மெமரைஸ் திஸ். சரியா? இப்போ காஞ்சுகேட்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா? எனிவன்? காஞ்சுகேட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சுல? ஸோ இந்த டேஷுங்கிறது என்னது? இட் மீன்ஸ் இட் இஸ் அ சைன் சேஞ்ச் ஆஃப் தி இமேஜினரி பார்ட். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது உங்ககிட்ட வந்துட்டு 2 கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ யூ ஹாவ் Z1 is 2 + 3i and Z2 is 5 + 6i. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு டீம் A டீம் B 2 பேராக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? டீம் A. ஓகேவா? நீங்கள் எந்த டீமில் ஒர்க் பண்ணுறீங்க, இட்ஸ் யோர் விஷ். ஓகேவா?
எனக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சரியாடாமா? டீம் ஏ டீம் பி. யார் டீம் ஏல இருக்க போகிற? கம் ஆன் எவ்ரி ஒன். ஹூஸ் ஆன் த டீம் ஏ அண்ட் ஹூஸ் ஆன் த டீம் பி? ஓகே, ஸோ ஏ டீம், சில பேர் பி டீம்லேயும் இருடா, அப்போ தான் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, என்னடா எல்லாம் ஏவே சொல்கிறீங்க, எல்லா ஒரே குழியில் விழுவீங்களா? யா, ஐ நீட் ஒன், ஒரே ஒருத்தர் தான் வந்து பின்னு வந்திருக்கீங்க. ஓகே சரி, ஓகே சரி. டீம் ஏவோட வேலை என்னென்னா, நீங்கள் Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆன்சர், ஃபைனல் ஆன்சருக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஓகேவா? இது டீம் ஏவோட வேலை. ஓகே, டீம் பி, டீம் பியோட பார் மீன்ஸ் கான்ஜுகேட். கான்ஜுகேட்னா என்னது? அந்த இமேஜினரியோட பார்ட்டோட சைன் மட்டும் மாறப்படும். ஓகே, டீம் பி, டீம் பியோட வேலை என்னென்னா, நீங்கள் Z1க்கும் Z2க்கும் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டே கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடிஷன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? எஸ் எவ்ரி ஒன்? ஸோ ரெடியா? இதோட ஆன்சர் என்ன, இதோட ஆன்சர் என்ன? எஸ், டீம் ஏ அண்ட் டீம் பி. கம் ஆன். ஃபஸ்ட்டு இவனுக்கும் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிடணும். 7 - 9i. ஓகே, வாட் அபவுட் டீம் பி? டீம் பி என்ன வருது? சேம் 7 - 9i. ஷுவரா? ஓகே, இதுலேருந்து நான் உனக்கு கொடுத்த வேலையோட தியரி பாட்டுக்கு வரலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னமோ ரெண்டு மீத்துலேயுமே 2 கிவன் நம்பர்ஸ், Z1 Z2. சரியா? டீம் ஏ என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கான்ஜுகேட் செகண்டு. ஓகேவா? அவன் பண்ணது. டீம் பி என்ன பண்ணாங்க? கான்ஜுகேட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பட் எனக்கு ஆன்சரில் எந்த வித மாற்றமும் இல்லை. இங்கிட்ட என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் இங்கே. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரோட அடிஷன் என்ன வரும் உங்களுக்கு? 2 + 5 it is 7, 3 + 6 it is 9. சரியா? இதுக்கு கான்ஜுகேட்னா என்னது? 7 - 9. கரெக்டாடாமா? இப்போ ஃபஸ்ட்டு கான்ஜுகேட். Z1ஓட கான்ஜுகேட் என்னது? 2 - 3i. இதோட கான்ஜுகேட் என்னது? 5 - 6i. இப்போ இவனோட ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணணும். 2 + 5 7, இவன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் -9. ஸோ ரெண்டு பேரும் நம்மளுக்கு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதைத்தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரே ப்ராப்பர்ட்டியில் நான் சொல்கிற பாரு. அடிஷனாக இருக்கட்டும், சப்ராக்ஷனாக இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிவிஷனாக இருக்கட்டும். சரியா? எல்லாத்துக்குமே இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுத்துக்கலாம், கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுக்கலாம், கான்ஜுகேட் எடுத்துட்டு சப்ராக்ட் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டும் கான்ஜுகேட் எடுத்துக்கலாம், கான்ஜுகேட் எடுத்தும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். டிவைட் பண்ணிவிட்டும் கான்ஜுகேட் எடுத்துக்கலாம், கான்ஜுகேட் எடுத்தும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் உனக்கு புரியுதா? யாரா பசங்களா? These 4 properties, are you clear? ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி 5 and 6 பார்ப்போம். சரியா? டன். இப்போ 2 + 3i, 2 - 3i. ஆக்சுவலி இந்த ரெண்டு நம்பர்ஸை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பொருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட டேர்ம்ஸ் என்னமோ சேம். கரெக்டாக? இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நடுவில் இருக்கிற இந்த சைன் மட்டும் ரெண்டு பேரும் அங்காளி பங்காளி, ப்ளஸ் அண்ட் மைனஸ். கரெக்டாக? ரெண்டு பேரோட டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ விச் லைக் x + y, x - y. சரியா? உனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும். கம் ஆன் எவ்ரி ஒன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த ப்ராப்பர்ட்டியோட முடிச்சிடுறேன்டா. சரியா? இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் என்ன வரும்? அடிஷன்னா இந்த ஒய்யும் கேன்சல் ஆகும். யார் சைன் சேஞ்ச் பட்டிருக்காங்களோ
அவங்க கேன்சல் ஆகி 2x அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இவனோட சப்ராக்ஷன், இவங்களோட சப்ராக்ஷன் என்ன கிடைக்குது? when you subtracted them என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணால் இது ப்ளஸ் ஆயிரும், இது கேன்சல் ஆகி 2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்? ஸோ நார்மலி டேர்ம்ஸ் பார்க்க ஒரே மாதிரி, சைன் மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து இசட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இது என்னென்னு எடுத்துப்பீங்க? திஸ் இஸ் இசட் பார். கரெக்ட்? இது இசட்னா இது இசட் பார். ஏன்னா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, சைன் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. கரெக்ட்? அப்போ இது இசட்னா இது இசட் பார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண போனால் இந்த ப்ளஸ் 3ஐயும் இந்த மைனஸ் 3ஐயும் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ இசட் ப்ளஸ் இசட் பாருங்கிறது என்ன தான் உனக்கு கொடுக்கும்? இந்த இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகப்படும். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற முழு ஆன்சர் ரியல் மட்டும்தான். ஏன்னா இமேஜினரி கேன்சல் ஆயிடுவான். காட் இட்? ஸோ இவன் ரெண்டு பேர்த்துல உனக்கு ரியல் பார்ட், அதுவும் ரியல் பார்ட்னா என்னது? 2 இன்ட்டு ரியல் கிடைக்கும். ஏன்னா 2x வரும், 2 + 2 4. ஸோ 2 இன்ட்டு டபுளாக எனக்கு கிடைக்கும். ரியல் பார்ட் எனக்கு டபுளாக கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட். அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்போது உனக்கு வந்துட்டு ஜஸ்ட் இப்போ வந்துட்டு இசட் கொடுத்து ரியல் பார்ட் கேட்கறது வேறு, ரியல் பார்ட் கொடுத்து இசட் கேட்கறது வேறு. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட் வேணும்னா நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், எந்த வழி இருக்கோ அந்த வழியில் போகலாம். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுங்கிறது எப்படி நேச்சுரலாக கிடைக்கும்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ண போனால் எனக்கு டபுள் ஆஃப் ரியல் கிடைக்கும். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஓகே? அப்போ இமேஜினரி எப்போ கிடைக்கும்? இமேஜினரிங்கிறது ரெண்டாவது பார்ட். இந்த ரெண்டாவதாக இருக்கவன் எப்போ கிடைப்பான் நம்மளுக்கு? இந்த ரெண்டாவதாக இருக்கிறவன் சப்ராக்ட் பண்ணால் கிடைப்பான். கரெக்ட்? சப்ராக்ட் பண்ணால் கிடைப்பான். சப்ராக்ட் பண்ணால் தான் ஒய் கிடைக்கும், ஆட் பண்ணால் தான் எக்ஸ் கிடைக்கும். காட் இட்? ஸோ இசட்டையும் இசட் பாரையும் சப்ராக்ட் பண்ண போனால் டபுள் ஆஃப் இமேஜினரி உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு இமேஜினரி பார்ட் மட்டும் வராது, 2iயும் வரும், ஐயும் சேர்ந்து தான் வரும். ஸோ எனக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும்னா நான் 2iயால் டிவைட் பண்ணணும், பிகாஸ் எனக்கு ஐயும் சேர்ந்து தான் வரும். ரைட்? இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போனால் 6iன்னு தான் வரும், வெறும் 6 மட்டும் கிடைக்காது. ஸோ 6i, எனக்கு 6 மட்டும் வேணும்னா நான் ஐயால் டிவைட் பண்ணணும். கரெக்டாக? அதைத்தான் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதாடா பசங்களா? திஸ் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஓகே. இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஓகேவா? மொத்தம் 6 ப்ராப்பர்ட்டி பார்த்து முடிச்சிட்டோம். புரியுதாடா? எஸ்? கரெக்டா? ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி 7th ப்ராப்பர்ட்டி. 7th ப்ராப்பர்ட்டி ஈஸி தான், இட் இஸ் ஆல்ரெடி டன். இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க. ஃபஸ்ட்டு இதுக்கு போவோம். நான் ப்ரூவ் எப்படி பார்க்கணும்? இசட் பார் என், இசட் பார் என் இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் விட்டுக்கிறேன். இசட் பார் என்னன்னா என்னடா அர்த்தம்? இசட்டை n டைம் மல்டிபிள் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், ரைட்? n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நாம் தான் பார்த்துருக்கோம்ல, மல்டிப்ளிகேஷன்னா நான் தனித்தனி கான்ஜுகேட் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேனா? கரெக்டாக? அப்போ இதுக்கு தனித்தனி கான்ஜுகேட் நான் எடுத்துக்கிட்டா, இருக்கிற ஒவ்வொரு இசட்டுக்கும் தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கிட்டா, ஸோ உனக்கு இங்கே என்ன இருக்குது? எல்லாமே இசட் பார்னு இருக்குது. எத்தனை இசட் பார் இருக்குது? n டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ அதை நீ எப்படி எழுதிக்கலாம்? இசட் பார் பவர் n. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு அது ஒத்து போகணுனாலே பவருக்கும் ஒத்து போகும். அப்போ கான்செப்ட் என்ன? நீங்கள் பவர் எடுத்துட்டும் கான்ஜுகேட் போடலாம், கான்ஜுகேட் எடுத்துட்டும் பவர் அப்ளை பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஹாய் பூர்ணா, ஹவ் ஆர் யூ டாமா? ஓகே. So this is your 8th property. Can we go to 8 and 9? 8 and 9 வந்து this very unsure, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, you have z. உனக்கு ஒரு z இருக்கு, 2 + 3iன்னு. z பார் இருக்கு, 2 - 3i. சரியா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். இந்த z-ஐயும் நான் z பாரையும் சேம்னு சொல்லலாமா? ரெண்டு பேரும் ஒரு நம்பரா? ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சேம் நம்பர் ஆர் z and z bar are same? 2 + 3a 2 - 3a ஒன்றா?
நோ, தே ஆர் நாட் ஈக்குவல். அப்போது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சல. அப்போது இவன் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும் மேம்? ஒருவேளை சப்போஸ் ஒருவேளை இந்த ஐன்ற ஒரு விஷயமே இல்லைன்ற பட்சத்தில் கரெக்ட். ஏன்னா இசட் பார்னா என்னது? ஐக்கு நெகட்டிவ் சைன் போடணும். இங்கே ஐன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ +0 ஆயினாலும் -0 ஆயினாலும் ஒன்று தான். ஸோ இமேஜினரி பார்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைனா மட்டும்தான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அவனோட கான்ஜுகேட்டும் சேமாக இருக்குனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இமேஜினரி பார்ட்டுன்னு ஒன்று இல்லை. விச் மீன்ஸ் யுவர் இசட் இஸ் ரியல் நம்பர். இட் இஸ் நாட் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இசட்டும் இசட் பாரும் சேமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அது ஒரு பியூர்லி ரியல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். சரிங்களா? சேம் அதே மாதிரி தான். ஸோ இசட்டும் இசட் பாருக்கும் நடுவில் ஒரே ஒரு மைனஸ் சைன் மட்டும் வித்தியாசப்படுது. ஒரே ஒரு மைனஸ் சைன் மட்டும்தான் வித்தியாசப்படுது. அப்படின்னா இது எந்த இடத்துல நடக்கும்னா இசட்டில் வந்து ரியல் பார்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ரியல் பார்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைனா தான் இதுக்கும் இதுக்கும் ஒரு மைனஸ் சைன் மட்டும் வித்தியாசப்படும். ஸோ இது எப்போ மட்டும்தான் நடக்கும்? when your z is purely imaginary. Purely imaginary. Okay. Last one. Last one is very easy. ஸோ ஒரு நம்பருக்கு 2 டைம் கான்ஜுகேட் எடுத்தால் என்ன ஆகும்? 2 + 3iக்கு ஒரு டைம் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா 2 - 3i வரும். திருப்பி கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா 2 + 3i தானே வருது. 2 டைம் கான்ஜுகேட் எடுக்கப்பட்டால் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஹாஃப் ஃபெயில் எக்ஸாமுக்கு அப்புறம் செய்யலாம்ல மேம்? ஹாஃப் ஃபெயில் எக்ஸாமுக்கு அப்புறம் செய்யலாம், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும். அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகேவா? இட்ஸ் குட். யார் ராஜ்குமார் இவ்வளோ நேரம் இருந்ததே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான். யப். ஸோ எவ்ரிவன், இட்ஸ் அ வெரி குட் கிளாஸ். எல்லாருமே சூப்பராக அட்டென்ட் பண்ணேன். லாஸ்ட் வரைக்கும் இருந்தவங்களுக்கு இட்ஸ் அ குட் அப்ளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ போய் நீ தாராளமாக தூங்கலாம். சரியா எவ்ரிவன்? பட் எனர்ஜி பேக்கை சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா இனிமேல் உனக்கு கிளாஸஸ் வந்து ஈவினிங் தான் இருக்க போகுது. ஓகே? ஸோ பி எனர்ஜெட்டிக் இன் தி ஈவினிங் மோஸ்ட்லி. ஓகேவாடாமா? ஸோ பாய் பாய். எல்லோரும் சூப்பராக அட்டென்ட் பண்ணேன். வெரி குட். அண்ட் தீன், ஆக்சுவலி உன்னோட பேரை வந்துட்டு நான் நீட போர்டில் நான் ஆட் பண்ணுவேன். சரியா? டாட்டாடா பசங்களா. Yep. Yes. Hi everyone.